வணக்கம் நேர்களே. அஸ்ட்ரோ பக்தி டாக் நேயர்களுக்கு லக்ஷ்மி நாராயண அன்பு வணக்கங்கள். இப்போ நாம் பார்க்க போகிறது வார ராசி பலன் 8ஆம் தேதியிலேருந்து 14ஆம் தேதி வரை எப்படி இருக்க போகுதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ எப்போதுமே சொல்கிறது தான், லக்னத்துக்கு பாருங்கள். ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்குறது ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதுவும் பார்த்திங்கன்னா ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்கறதை விட மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குங்க. என்றைக்குமே நம்ம இந்த வீடியோவில் முதலில் ஒரு பொது பலன்களை சொல்லிடுவோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தசாபுத்தி பலன்கள் சொல்லுவோம். அடுத்து எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்கும். ஸோ மறக்காமல் பாருங்கள். மேஷராசி. ஸோ மேஷராசிக்கு பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி 11 இருக்கார். அதுவும் நல்ல லாபம் தான். ஆனால் போகிறது ராகுடைய சாரத்தில் போகும்போது அந்த செவ்வாய் ராகு காம்பினேஷன் இருக்கும்போது 12ஆம் அதிபதியுடைய அந்த இருக்கிற ராகுடைய சாரத்தில் போகும்போது கொஞ்சம் அலைச்சல்கள் கொஞ்சம் இருந்தாலும் பெரிய லாபங்கள் கண்டிப்பாக இருக்குங்க. ஸோ அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஏன்னா செவ்வாய் ராகுனும் போது கொஞ்சம் எமோஷன் ஆவீங்க. சில நேரங்களில் பெரிய லாபங்கள் கிடைக்கல அப்படிங்கிற ஒரு எமோஷன்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள், ஆனால் திடீர் அதிர்ஷ்டங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ அதனால் நிறைய ஊழியர்கள் நிறைய திடீர் அதிர்ஷ்டங்களால் வர்றதுனால உங்களுக்கு அந்த ஒரு டைம் கிடைக்கும்போது கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கணுங்கிறது தான் சொல்ல வரும். ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 2ஆம் அதிபதி 2 7ஆம் அதிபதியான சுக்ரன். ஸோ 2ஆம் 7ஆம் அதிபதியான சுக்ரன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்போ 12 இருக்கிறார். ஸோ 12 சனியுடைய சாரத்தில் போகும்போது என்ன மாதிரி விஷயங்களும் போது கொஞ்சம் செலவுகள் இருக்கும். சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயங்களுக்காக செலவு பண்ணுறது, வாழ்க்கை துணைக்காக செலவு பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் இருக்குங்க. ஸோ மற்றபடி எல்லாமே சிறப்பு தான். லாபம் இருக்கும், நல்ல லாபங்கள் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா அது சனியுடைய சாரத்துலேருந்து சனி 11 இருக்கும்போது பெரிய லாபங்களை கண்டிப்பாக எழுதி கொடுத்து சுப நிகழ்ச்சிகளுக்கான முயற்சிகள் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லா இருக்குது. 3 6ஆம் அதிபதியான புதன். ஸோ 3 6ஆம் அதிபதியான புதன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசியிலே, அதாவது மேஷ ராசியிலே வக்ரம் ஆகிருக்காருங்க. ஸோ அப்போ என்னென்னா உங்களுக்கு முயற்சிகள் சின்னதாக ஒரு தாமதங்கள் இருக்கும். நீங்கள் எதாவது வேகமாக பண்ணணும், வேகமாக எதாவது முடிக்கணும்னா அந்த வேலையை கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக கொடுத்துரும். அதே மாதிரி கடன் கொடுக்கல் வாங்கல் பார்த்திங்கன்னா கொஞ்சம் இழுபறிகள்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் பார்த்து நடத்துக்குங்க. வேலையிலும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சோம்பேறித்தனம் அதிகமாக வருவதற்கான வாய்ப்புகள், சில நேரங்கள் என்னத்த வேலை என்னத்ததுன்னு புலம்புறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ அதனால் வேலையில் கொஞ்சம் சுறுசுறுப்பாக இருக்குது. நீங்களே மோட்டிவேட் பண்ணிக்கிங்க. ஓகேங்களா? ஸோ அது மாதிரி விஷயங்கள் இருக்கும். அதுக்கப்புறம் 4ஆம் அதிபதி. ஸோ 4ஆம் அதிபதியான உங்களுக்கு நம்ம முதல் 2 நாட்கள் கொஞ்சம் வீடு சம்மந்தமான விஷயங்கள் கொஞ்சம் சின்ன சின்ன செலவுகள் வருவதற்கான வாய்ப்புகள், தாயார் சார்ந்த உடல்நிலை சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் செலவுகள் இருக்கும். அதுக்கப்புறம் நல்ல விஷயங்கள், நல்ல மாற்றங்கள்லாம் கண்டிப்பாக இருக்குங்க. அதுக்கப்புறம் 5ஆம் அதிபதியான சூரியன். 5ஆம் அதிபதி சூரியன் 12 இருக்கும்போது நிறைய செலவுகள். அதுவும் பார்த்திங்கன்னா இப்போ புதனுடைய சாரத்தில் போகும்போது நிறைய செலவுகள், நிறைய ஒரு நம்ம நினச்சி பார்க்காத அளவுக்கு என்னடா அது இவ்வளோ செலவாகுதுங்கிற ஒரு எண்ணங்கள் நிறைய பேருக்கு இருக்கும். அதுவும் குழந்தைகள் விஷயங்கள் நிறைய எக்ஸ்பென்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள். ஸோ அதுக்கு நம்ம கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணிக்கணுங்கிறது தான் உண்மையான விஷயம். சில நேரங்களில் அதுக்காக கடன் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் சில பேருக்கு ஏற்படலாம். அதுக்கப்புறம் 6ஆம் அதிபதியான புதன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசியிலே கேது சாரத்தில், அதுவும் ரிவர்ஸில் போகிறது பார்த்திங்கன்னா வேலை விஷயங்கள், வேலை சம்மந்தமான விஷயங்கள் கொஞ்சம் நெருக்கடிகள், கொஞ்சம் காலதாமதங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. கடன் கேட்ட இடத்துலையும் கொஞ்சம் காலதாமதமாக கிடைக்கும். மற்றபடி எல்லாமே சிறப்பு தான். 7ஆம் அதிபதியான சுக்கிரன் 12 இருக்கும்போது அது 11ஆம் அதிபதியுடைய சாரத்தில் போகும்போது அற்புதமான விஷயங்கள், நல்ல லாபங்கள் இருக்கும். சுப நிகழ்ச்சி நடத்துவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்குது. 8ஆம் அதிபதி 8இல் உள்ள செவ்வாய். ஸோ 8ஆம் அதிபதி செவ்வாய் பார்த்திங்கன்னா 11 இருக்கும்போது திடீர் அதிர்ஷ்டங்கள், திடீர் விபரீத ராஜயோகங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது 9ஆம் அதிபதியான குரு உங்களது ராசியிலே சுக்கிரனுடைய சாரத்தில் போகும்போது கொஞ்சம் செலவுகள், தந்தை சார்ந்த விஷயங்கள், சில பேர் நிறைய பிரயாணங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 10ஆம் அதிபதி 11 இருக்கும்போது பெரிய லாபங்களை பெரிய ஒரு அளவில் அச்சீவ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ மேற்படி பார்த்திங்கன்னா கொஞ்சம் அலைச்சல்கள் ஜாஸ்தி இருந்தாலும் லாபங்கள் கேரண்டியாக கிடைக்கும்ன்றது எந்தவித மாற்றமும் இல்லை. மற்றபடி 11ஆம் அதிபதி நல்ல லாபத்துடன் மூல திரிகோணத்தில் இருக்கிறதும், அதுவும் பார்த்திங்கன்னா இப்போ குருவுடைய சாரத்தில் போகும்போது பெரும் பணம் சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள், வெளிநாடு சார்ந்த விஷயங்கள் திடீர் அதிர்ஷ்டங்கள் மூலியமாகவும் பெரும் பணம் சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ நல்ல விஷயங்கள் எல்லாம் மாற்றங்கள் இருக்குன்னா பிரார்த்தனை ரொம்ப அவசியங்க. ஸோ நல்ல ஒரு பிரார்த்தனையும் கொடுக்கணும். அதே நேரத்தில் இந்த டைமில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ரொட்டேஷனும் வரும். ஏன்னா ஒரு நல்ல ரொட்டேஷன் கட்டுவதற்கான வாய்ப்பு இருக்குது. 12 நிறைய கிரகங்கள் இருக்கும்போது கொஞ்சம் எக்ஸ்பென்சஸ் நிறைய ஆவரமான ஃபீல் கண்டிப்பாக இருக்கும். பட் அதெல்லாம் நல்ல ஒரு சுப நிகழ்ச்சி விரயமாக தான் மாற்றிக்கணும் வழி. அதுக்காக கவலைப்பட்டு ஒன்றும் புண்ணியம் கிடையாது. ஸோ இதுவரை பார்த்தது புது பலன்கள். ஸோ இப்போ பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா தசாபுத்தி பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ தசாபுத்தியில் மேஷ லக்னமாக இருந்து சூரிய தசாபுத்தி அந்த நடக்கணும் எப்படி இருக்கும். சூரியன் 12 புதனுடைய சாரத்தில் இருக்கும்போது 3 6 12 இருக்கும்போது வேலையில் நிறைய அலைச்சல்கள் இருக்கும். கொஞ்சம் சின்ன சின்ன காலதாமதங்கள், நம்ம நினச்ச வேகத்துக்கு வேலை நடக்கலைங்கிற மாதிரி ஃபீலிங் நிறைய கொடுத்துரும். ஸோ சின்ன குடும்பத்துலையும் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப
ரொம்ப நல்லது. வழக்குகள் சம்மந்தமான விஷயங்கள் ஏதாச்சும் அந்த வழக்குகள் இருக்குன்னா அந்த வழக்குகள்லாம் வந்து கொஞ்சம் காலதாமதமாகி கொஞ்சம் இழுபறியில் போகிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குங்க. ஸோ அதனால் கொஞ்சம் அது அப்படி தான் இருக்கும். அது வந்து குழந்தைகளுக்காக வந்து நிறைய வந்து கடன் வாங்குறதுக்கான சூழ்நிலையை நிறைய பேர் ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குங்க. ஸோ அதனால் அது கொஞ்சம் பார்த்து தான் பண்ணணும். செலவுகளை கண்ட்ரோல் பண்ண முடியாது தான் உண்மையான விஷயம். அதுக்கப்புறம் வந்து மேஷ லக்னமாக இருந்து சந்திர தசா புத்தி அந்தரங்கள் இருக்கும்போது எப்படி இருக்கும்? சந்திரன் 4ஆம் அதிபதி சந்திரன் வந்து நல்ல லாபங்களை அள்ளித்தரணும். ஃபஸ்ட்டு ஒரு திங்கள் செவ்வாயில் வந்து கொஞ்சம் நிறைய விரயங்களையும் அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நல்ல பண வரவுகளையும் நல்ல ஒரு வளர்ச்சியும் கண்டிப்பாக கொடுப்பதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து மேஷ லக்னமாக இருந்து செவ்வாய் தசா புத்தி அந்தரங்கள் நடக்கிறவங்க எப்படி இருக்கும்? செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா 11 இருக்கும்போது 1 8 11 போது விபரீத ராஜயோகங்களால் வந்து பெரிய தொகை வருவதற்கான அமைப்பு வராதுன்னு நினச்சி இந்த கடன் வந்து வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. பட் என்னென்னா கொஞ்சம் எமோஷன்ஸ் ஜாஸ்தி இருக்கும். ஏன்னா செவ்வாய் ராகுடைய சாரத்தில் போகும்போது ரொம்ப எமோஷன்ஸு கொஞ்சம் கோபதாபங்கள் வருவதற்கான வாய்ப்பு அதை மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா வந்து மேஷ லக்னமாக இருந்து ராகு தசாபுத்தி அந்தரம் நடக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும்? ராகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 12 புதனுடைய சாரத்தில் போகும்போது நிறைய அலைச்சல்கள் கொஞ்சம் வந்து நிறைய என்ன சொல்கிறது வேலை சம்மந்தமான விஷயங்கள் அலைச்சல்கள் இருக்கும். சில பேருக்கு வந்து கொஞ்சம் காலதாமதமாக ஒரு சில விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகளும் கண்டிப்பாக இருக்கும். கொஞ்சம் காலதாமதம் நடக்கும், அதுக்கு பயப்பட வேண்டாம். அதுக்கப்புறம் மேஷ லக்னமாக இருந்து குரு தசாபுத்தி அந்தரம் நடக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும்? ஸோ குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசியிலே இருந்து அதுவும் சுக்கரனுடைய சாரத்தில் போகும்போது சுக்கரன் 12 இருக்கும்போது திருமணம் சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயத்துக்காக கொஞ்சம் செலவுகள் அதிகமாக பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதுக்கான பணம் வருமானம் கண்டிப்பாக உங்களுக்கு கேட்ட இடத்துல பணம் கிடைக்கிறதுலாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஏன்னா சுக்கரன் போகிறது சனியுடைய சாரத்தில் போகும்போது சிறந்த பணம் பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. அதுக்கப்புறம் மேஷ லக்னமாக இருந்து சனி தசாபுத்தி அந்தரம் நடக்கிறவங்க எப்படி இருக்கும்? சனி வந்து பார்த்திங்கன்னா ராகுடைய சாரத்தில் போனாலும் அது வந்து 11 இருக்கும். பெருத்த லாபங்கள் அள்ளி தருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. கொஞ்சம் அலைச்சல்கள் இருந்தாலும் பெரிய லாபங்களே கண்டிப்பாக இருக்கலாம். தொழில் ரீதியான விஷயங்களில் நல்ல ஒரு குரோத்து நல்ல ஒரு வருமானம் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. மேஷ லக்னம் புதன் தசாபுத்தி அந்தரம் நடக்கிறவங்க எப்படி இருக்கும்? ஸோ புதன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3ஆம் அதிபதி அது ராசியிலே வந்து அது வந்து மேஷ லக்னத்திலே வந்து வக்கரமாகும்போது ஒரு சில பிடிவாதங்கள் உங்களுக்கு இருக்கும். ஸோ பேசும்போதோ இல்லை வந்து கடன் லேவாதேவி கணக்குகள் சின்ன பிடிவாதங்கள் அதுவும் பண ரொட்டேஷனும் சின்ன காலதாமதம் வருவதற்கான வாய்ப்பு மற்றபடி எல்லாமே சிறப்பு தான். மேஷ லக்னமாக இருந்து கேது தசாபுத்தி அந்தரம் நடக்கும்போது 6இல் உள்ள கேது வந்து சந்திரனுடைய சாரத்தில் போகும்போது நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்களையும் தருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. அது வந்து பகைவர்களை தகத்தெறிகிற ஒரு தன்மையை கண்டிப்பாக கொடுத்துரும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து வீடு சொத்துக்கு சார்ந்த விஷயங்கள் வந்து இருக்கிற லிட்டிகேஷன்ஸ்லாம் கிளியர் ஆகிறதுக்கான வாய்ப்பாக இருக்கலாம். கொஞ்சம் அதுக்கான விஷயங்களை முயற்சி பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மேஷ லக்னமாக இருந்து சுக்கர தசாபுத்தி அந்தரம் நடக்கும்போது எப்படி இருக்கும்? சுக்கரன் வந்து 12 சனியுடைய சாரத்தில் பெருத்த லாபங்களை அளித்தரும். அது மட்டும் இல்லாமல் சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ இதுவரை பார்த்தது வந்து பார்த்திங்கன்னா தசாபுத்தி பலன்கள் இருக்குது. உங்களுக்கு என்ன தசாபுத்தி அந்தரம் நடக்குது அதை நோட் பண்ணி வச்சு மிங்கிள் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ பார்ப்போம் ரிஷபராசி. ஸோ ரிஷபராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னும் போது உங்களது ராசியாதிபதி சுக்கரன் 11 இருக்காருங்க. 11 போகிறது நல்ல உச்சமான இதில் போகும்போது நல்ல விஷயங்கள் தொழில் சம்பந்தமான விஷயங்களில் பெரிய லாபங்களை அள்ளி தருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. காரணம் என்னென்னா வந்து அது சனியுடைய சாரத்தில் போய் அது வந்து 10ஆம் இட சனின்னும் போது தொழில் ரீதியான விஷயம் பெரிய வளர்ச்சிகள் கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் வேலையில் நல்ல மாற்றங்கள் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்களை தருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 2ஆம் அதிபதி புதன். ஸோ 2ஆம் அதிபதியான புதன் வந்து 12 கேதுவுடைய சாரத்தில் போகும்போது குழந்தைகள் சம்பந்தமான விஷயங்களுக்காக நிறைய எக்ஸ்பென்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது. 3ஆம் அதிபதியான சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா முதல் 2 நாட்களில் வந்து பெருத்த லாபங்களை கொடுத்தாலும் அடுத்த 2 நாட்கள் நிறைய செலவுகளை கொடுத்து அதுக்கப்புறம் சிறந்த ஒரு நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும். உங்களுக்கு முயற்சியில் பெரிய வெற்றிகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. 4ஆம் அதிபதியான சூரியன் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து உங்களுக்கு போகிறது வந்து புதனுடைய சாரத்தில் போது புதன் வந்து 12 இருக்கும்போது உங்களுக்கு வந்து 4-12ங்கிற ஒரு விஷயம் நடக்கும்போது வேலை வீடு சம்மந்தமான விஷயங்களுக்காக கொஞ்சம் எக்ஸ்பென்ஸ் பண்ணுறது, வண்டி வந்து கொஞ்சம் சர்வீஸ் பண்ணுறது, வண்டி சம்மந்தமான விஷயங்கள் வண்டி வாகனம் பழுது ஏற்படுதல் அதனால் கொஞ்சம் ரிப்பேர் இந்த மாதிரி செலவுகள் வருவதற்கான வாய்ப்புகள் வீடு பராமரிப்பு வேலைகள்லாம் நடப்பதற்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதுக்கப்புறம் தான் 5ஆம் அதிபதி புதனும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 12 கேதுடைய சாரத்தில் போகும்போது குழந்தைகளோட விஷயங்கள் வந்து நிறைய சின்ன சந்தேகங்கள் வரும். குழந்தைகள் நம்ம கூட வெடுக்குன்னு பேசுகிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக கொடுக்கும். ஏன்னா வந்து 5 கேது வந்து அந்த மாதிரி விஷயங்களை கொடுக்கும். அதனால் வந்து குழந்தைகளை பேசுறதை ரொம்ப பெருசாக எடுத்துக்க வேண்டாம். ரொம்ப வந்து அவங்க நிறைய கேள்விகள் கேட்குறாங்களேங்கிற எண்ணங்கள் நிறைய இருக்கும். பட் அவங்களுக்காக நிறைய செலவுகள் ஒன்று வரும். ஸோ இப்போ வந்து எஜுகேஷன் சம்மந்தமான விஷயங்களுக்காகவும் அவங்களுடைய அடுத்த கட்ட வாழ்க்கைக்காக நிறைய செலவுகள் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 7ஆம் அதிபதி. ஸோ 7ஆம் அதிபதி வந்து பார்த்திங்கன்னா
உங்களுக்கு வந்து செவ்வாயாக இருந்து செவ்வாய் வந்து உங்களுக்கு வந்து 10ல் போகும்போது நல்ல ஒரு வளர்ச்சி நல்ல ஒரு ஏற்றங்கள் கண்டிப்பாக இருக்குது. ஏன்னா செவ்வாய் போகிறது ராகுடைய சாரத்தில், ராகு 11ல் இருக்கும்போது தொழில் பெரிய வெற்றிகள் பெரிய லாபங்கள் வருது. சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயங்களுக்காக நீங்கள் இப்போ முயற்சி பண்ணிங்கன்னா பிறகு வந்து அது திகஞ்சு கரெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. 6ஆம் அதிபதி சுக்கிரன் வந்து உங்களுக்கு 11ல் இருக்கும்போது வேலையில் நல்ல உயர்வு நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப சிறப்பாக இருக்குது. கொஞ்சம் டிலே ஆனாலும் இந்த லாபங்கள் கண்டிப்பாக கிடச்சிருங்க. 8ஆம் அதிபதியான குரு, ஸோ 8ஆம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 12ல் இருக்கிறது. அதுவும் வந்து சுக்கிரனுடைய சாரத்தில் போகும்போது அது பெருத்த லாபங்கள் எழுதி தரதுக்கான வாய்ப்புகள்லாம் நிறையா இருக்குது. அதுவும் பார்த்திங்கன்னா அது குரு வந்து சுக்கிரனுடைய சாரத்தில் வந்து சுக்கிரன் 11ல் இருக்கும்போது விபரீத ராஜயோகங்களை தருவது, மறைமுகமாக ஒரு பெரிய பணம் வருவதற்கான வாய்ப்புலாம் இருக்குது மறைமுகமாக. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் சிறப்பாக இருக்குங்க. அதுக்கப்புறம் வந்து ரிஷப லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து 9ஆம் அதிபதி, ஸோ 9ஆம் அதிபதி சனி வந்து 10ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் நல்ல லாபம் நல்ல ஏற்றங்கள் இருக்கும். தந்தைக்கும் உங்களுக்கும் ஒரு சின்ன கான்ட்ரவர்சிஸ் இருந்தாலும் எல்லாமே ஒரு சிறப்பான விஷயங்களாக இருக்கும். வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு வந்து பெருத்த வருமானங்கள் பெரிய லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதுவும் சனி வந்து குருடைய சாரத்தில் போகும்போது அது குருக்கு சனி 11ல் இருக்கிறதும், அதுவும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து சனி வந்து குருடைய சாரத்தில் போகிறதும், குரு வந்து நல்ல ஒரு பரணி நட்சத்திரம் அதாவது சுக்கிரனுடைய சாரத்தில் போகும்போது பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்புகள் நல்லாவே இருக்குது. ஏன்னா வந்து குரு சுக்கிரன் போதே அந்த பெரும் பணங்கிற ஒரு விஷயம் இருக்கும். அது வந்து பெரிய பணங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் நல்ல சிறப்பாக இருக்குது. தொழில் ரீதியான விஷயங்கள் நல்ல லாபங்களும் நல்ல ஏற்றங்களும் தருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லாயிருக்கு. 11ஆம் அதிபதியான குரு வந்து 12ல் இருக்கும்போது நிறைய அலைச்சல் இருந்தால் பெரிய லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. நல்ல ஒரு லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாரமாக தான் கண்டிப்பாக இருக்குங்க. இதுவரை பார்த்ததெல்லாம் வந்து பொது பலன்கள். இப்போ பார்க்க போகிறது வந்து தசாபுத்தி பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். யாருக்கெல்லாம் ரிஷப லக்னமாக இருந்து சூரிய தசாபுத்தி அந்தரங்கள் நடக்குதோ அவங்களுக்கு வந்து சொத்துக்கள் சார்ந்த விஷயம் நல்ல லாபங்கள் தருவதற்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ வீடு சொத்துக்கள் சம்மந்தமான விஷயங்கள் நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் தரும். ஸோ நல்ல சிறப்பான விஷயங்கள் கண்டிப்பாக நடப்பதற்கான வாய்ப்புகள் நல்லா இருக்குது. ரிஷப லக்னமாக இருந்து சந்திர தசாபுத்தி அந்தரம் நடக்கிறவங்களுக்கு வாரத்தின் ஒரு திங்கள் செவ்வாயில் நிறைய செலவுகள் இருந்தாலும் அதுக்கப்புறம் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் நல்ல ஒரு வளர்ச்சி கிடைப்பதற்கான ரொம்ப நல்லா இருக்குங்க. ரிஷப லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுத்தி அந்தரம் நடக்கிறவங்க வந்து செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 12 மற்றும் 7ஆம் அதிபதியாக இருக்கும்போது சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயத்துக்காக கொஞ்சம் செலவு பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கும். தொழில் ரீதியான விஷயங்களில் வந்து நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ அது சிறப்பான விஷயந்தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரிஷப லக்னமாக இருந்து ராகு தசாபுத்தி அந்தரங்கள் நடக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும். ராகு வந்து புதனுடைய சாரத்தில் போய் புதன் வந்து வக்கரமாக 12ல் இருக்கும்போது கொஞ்சம் செலவுகளை மட்டுப்படுத்த முடியாமல் கொஞ்சம் திணறுவோம். பட் லாபங்கள் இருக்கானா நல்ல லாபங்களை தருவதற்கான வாய்ப்புகள் நல்லாவே இருக்குது. கொஞ்சம் வந்து சின்ன டென்ஷன்ஸ் வந்து போக வேண்டிய, மற்றபடி எல்லாமே சிறப்பு தான். அதுக்கப்புறம் ரிஷப லக்னமாக இருந்து குரு தசாபுத்தி அந்தரம் நடக்கணும். 12ல் உள்ள குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சுக்கிரனுடைய சாரத்தில் போது பெரிய லாபங்கள் எழுதி தருவதற்கான வாய்ப்பு, திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள், மறைமுகமான வெற்றிகள், மறைமுகமான லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் நல்லா இருக்குங்க. ரிஷப லக்னமாக இருந்து சனி தசாபுத்தி அந்தரம் நடக்கணுங்கிறத சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 10லிருந்து அது வந்து ராகு 11ல் இருக்கிறனால பெரிய லாபங்களை குருவுடைய சாரத்தில் போகும்போது நல்ல லாபங்களை தரும். ஏன்னா இப்போ ராகு குருக்கு மாறிட்டார். ஸோ நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்களை கொடுக்கும். பட் இருந்தாலும் தொழில் ரீதியான விஷயம் சின்ன சலசலப்புகளை கண்டிப்பாக ஏற்படுத்தும். அதில் மட்டும் கொஞ்சம் அலர்ட்டாக இருந்துக்கணும். ரிஷப லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி அந்தரம் நடக்கிறவங்களுக்கு வந்து புதன் வந்து உங்களுக்கு வந்து 2 மற்றும் 5ஆம் அதிபதியாக இருந்து அவர் வந்து 12ல் வந்து வக்கரமாக போகும்போது குழந்தைகள் சில விஷயங்களுக்கு பிடிவாதம் பிடிக்கிறது, கொஞ்சம் டென்ஷன் ஆகிறது எல்லாமே தவிர்க்க முடியாது. குடும்பத்திலையும் வந்து சின்ன சலசலப்புகள் ஏற்படுவதற்கான கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. அப்புறம் ரிஷப லக்னமாக இருந்து சுக்கிர தசாபுத்தி அந்தரம் நடக்கிறவங்க வந்து சுக்கிரன் வந்து உங்களுக்கு 6ஆம் அதிபதி 11ல் இருக்கும். வேலை சம்பந்தமான விஷயம் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. பெருத்த லாபங்களை கண்டிப்பாக எதிர்பார்க்கலாங்க. ஸோ இப்போ வந்து நான் சொல்கிறது பார்த்திங்கன்னா இந்த விஷயங்கள் வந்து இந்த தசாபுத்தியெல்லாம் வந்து உங்களுடைய தசாபுத்தியோடு நீங்கள் மிங்கில் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ இது என்னை பொறுத்தவரை ஒரு அமைதியான இடத்துல உட்காந்து இறைவனை ஒன்றி பிரார்த்தனை பண்ணுங்கள், ஜபம் பண்ணுங்கள். ஸோ உதாரணத்துக்கு ஒரு ஈஸ்வரன் வழிபாடு பண்ணி ஓம் மனதார உள்ளுக்குள்ளே வச்சு பண்ணும்போது கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான ஆட்கள் ரொம்ப சிறப்பாக. மிதுன ராசி, ஸோ மிதுன ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 11ல் இருக்குது. அதுவும் கேதுடைய சாரத்தில் வந்து சொத்துக்கள் சார்ந்த விஷயம் ரொம்ப சிறப்பான பலன்களை கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். சொத்தில் வந்து ஏதாவது லிட்டிகேஷன்ஸ் ஏதாச்சும் இருந்ததுன்னா அதெல்லாம் தீர்ந்து இல்லை அவுட் ஆஃப் கோர்ட்டில் கூட பேசி ஒரு சால்வ் பண்ணுறதுக்கான வாய்ப்பும் நல்லாவே இருக்குது. மற்றபடி 2ஆம் அதிபதி சந்திரன் வந்து பெருத்த லாபங்களை கொடுத்துருவார் வாரத்தின் முற்பகுதியில். அதுக்கப்புறம் சின்ன செலவுகள் இருந்தாலும் அதுக்கப்புறம் நல்ல ஒரு வளர்ச்சி நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. 3ஆம் அதிபதியான சூரியன் வந்து உங்களுக்கு வந்து 10ல் இருக்கும்போது அதுவும் வந்து உங்களுக்கு வந்து புதனுடைய சாரத்தில் போகும்போது பெருத்த லாபங்கள் எழுதி தரதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. கொஞ்சம் சின்ன விஷயங்கள் வந்து சின்ன சந்தேகங்கள் வந்து போக முடியும், மற்றபடி எல்லாமே சிறப்பு தான். புதிய ஒப்பந்தங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லாவே இருக்குது. 4ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து
நல்ல ஒரு 11 இருக்கும்போது பெரிய லாபங்களை அள்ளி தரதுக்கான வாய்ப்பு, சொத்துக்களாக நல்ல லாபங்கள், சொத்துக்கள் லிட்டிகேஷன்ஸ்லாம் தீர்வதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. 5ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10லிருந்து அவர் வந்து உங்களுக்கு வந்து சனியுடைய சாரத்தில் போகும்போது நல்ல லாபம், நல்ல ஏற்றங்கள் தருவதற்கான வாய்ப்பு, நல்ல வளர்ச்சிகள் இருக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சனியுடைய சாரத்தில் போகும்போது நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தா 8, 9 அப்பாக்கும் உங்களுக்கும் ஒரு சின்ன சின்ன தர்க்கங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். தொழில் ரீதியான விஷயங்கள் அலைச்சல் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க. மற்றபடி மிதுனக்காரர்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா 6ஆம் அதிபதி. ஸோ 6ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து செவ்வாய் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா 9ல் இருக்கும்போது நிறைய அலைச்சல்கள், நிறைய பிரயாணங்கள், வேலையில் வந்து வேலை மாற்றங்கள், ஒரு ஊர் விட்டு ஒரு ஊர் போகிறது, இந்த மாதிரி விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது. மற்றபடி 5ஆம் அதிபதியான சுக்கிரன் 10ல் இருக்கும்போது குழந்தைகள் விஷயங்களில் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா தொழில் ரீதியான விஷயங்கள் அதீதமான ஒரு எதிர்பார்ப்புலையோ அதீதமான ஒரு பேராசைப்படாமல் நியூட்ரலாக இருக்கிறது பழகும். ஏன்னா 5க்கு 10 8ஆம் இடத்தை குறிக்கிறதுனால கொஞ்சம் ரிஸ்க் எடுத்திங்கன்னா அதில் வந்து நீங்கள் மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறனால கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு அவசியம் இருக்குங்க. அதுக்கப்புறம் 8ஆம் அதிபதி. ஸோ 8ஆம் அதிபதியான சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 9ல் இருக்கும்போது கொஞ்சம் அப்பாவுக்கும் உங்களுக்கு நிறைய டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா வந்து தேவையில்லாத ஒரு தர்க்கங்கள், அப்பா கிட்ட சண்டை போடுறது, இந்த மாதிரி விஷயங்களை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருக்கணும். 7ஆம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 11ல் இருக்கும்போது பார்ட்னர்ஷிப் சம்மந்தமான விஷயங்கள் பெரிய லாபங்கள், பெரிய வெற்றிகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள்லாம் இருக்கும். கணவன் மனைவி குருவும் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அது குரு சுக்கிரனுடைய இதில் போகும்போது, இப்போ சுக்கிரன் உச்சத்தில் போகும்போது நல்ல லாபங்களும் பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்புகளும் நல்லாவே இருக்குது. 9ஆம் அதிபதி சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து குருடைய சாரத்தில் போகும்போது பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்பு, வெளிநாட்டில் இருக்கவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா பெரும் பணம், பெரிய வளர்ச்சி கிடைப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. 10ஆம் அதிபதி குரு வந்து 11ல் இருக்கும் தொழில் ரீதியான விஷயங்கள் பெரிய லாபங்கள் அள்ளி தருவதற்கான வாய்ப்பு, பெரிய பணம், பெரிய ரொட்டேஷன் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ இதுவரை பார்த்தது வந்து ஒரு பொது பலன்கள் தான். ஸோ இப்போ வந்து தசாபுத்தி பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ தசாபுத்தி பலன்களில் வந்து பார்த்திங்கன்னா மிதுன லக்னமாக இருந்து சூரிய தசாபுத்தி அந்தரம் நடக்கிறவங்க எப்படி இருக்கும். சூரியன் 3ஆம் அதிபதியாக இருந்து உங்களுக்கு 10ல் இருக்கும்போது தொழில் நிறைய சேஞ்சஸ் பண்ணுவீங்க, நிறைய ஏற்றங்கள், நல்ல லாபங்கள் வருவதற்காக நிறைய சேஞ்சஸ் பண்ணி நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் நல்லாவே இருக்குது. இருந்தாலும் அது வந்து சூரியன் வந்து உங்களுக்கு புதனுடைய சாரத்தில் போய் இப்போ 11ல் இருக்கும்போது நல்ல லாபங்களை கிடையாது, சின்ன சின்ன நெருக்கடிகள். ஏன்னா வந்து அது கேதுடைய சாரத்தில் போய் வக்கரமாக போகும்போது கொஞ்சம் டிலேடு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க. ஸோ மற்றபடி லாபம் இருக்கும்னா கண்டிப்பாக லாபம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நல்லாவே இருக்குது. மிதுன லக்னமாக இருந்து சந்திர தசாபுத்தி அந்தரன் நடக்கிறவங்க எப்படி இருக்கும். ஸோ சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2ஆம் அதிபதியாக இருந்து அவர் வந்து மாதத்தின் முற்பகுதியில் வந்து தொழில் ரீதியான விஷயம் கொஞ்சம் அலைச்சல்கள் இருந்தாலும் அதுக்கும் ஒரு பெருத்த லாபங்களை கொடுத்துருவார். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சின்ன சின்ன விஷயங்கள், இப்போ ஒரு பொடி சின்ன சின்ன செலவுகள் ஏற்பட்டாலும் அதுக்கப்புறம் எல்லாமே வளமான விஷயம், நல்ல ஒரு வெற்றிகளான விஷயங்கள்லாம் கண்டிப்பாக இருக்கும். மிதுன லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுத்தி அந்தரம் நடக்கிறவங்க பார்த்திங்கன்னா 9ல் உள்ள செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா வேலை சம்மந்தமான விஷயம் நிறைய ஏற்றங்கள், நல்ல மாற்றங்கள் இருக்கும், நிறைய அலைச்சல்கள் தான், நல்ல வெற்றி கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்து மிதுன லக்னமாக இருந்து குரு தசாபுத்தி அந்தரங்கள் நடக்கிறவங்க எப்படி இருக்கும் அப்படிங்கும்போது குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 11ல் இருக்கும்போது நல்ல லாபங்கள், நல்ல ஏற்றங்கள், புதிய பார்ட்னர்ஷிப் சம்மந்தமான விஷயங்கள், பெரும் பணம் கிடைப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ அது ஒரு நல்ல விஷயந்தான். மிதுன லக்னமாக வந்து ராகு தசாபுத்தி அந்தரம் நடக்கும்போது ராகு வந்து 10லிருந்து புதனுடைய சாரத்தில் வந்து பெரிய லாபங்கள், பெரிய வெற்றிகளையும் தருவதற்கான வாய்ப்புகள். பட் புதன் வந்து வக்கரமாக போகிறனால கொஞ்சம் டிலேட் ஆகும், மற்றபடி எல்லாமே சிறப்பு தான். மிதுன லக்னமாக இருந்து சனி தசாபுத்தி அந்தரம் நடக்கும்போது எப்படி இருக்கும். சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருக்கிறது வந்து 9ல் இருந்து அது வந்து உங்களுக்கு குருடைய சாரத்தில் போகும்போது பெரிய லாபம், வெளிநாடு சார்ந்தவர்களுக்கு வந்து பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்புகள் நல்லா இருக்குது. அப்பா சார்ந்த சொத்துக்கள் சம்மந்தமான விஷயங்கள், அப்பா சம்மந்தமான விஷயம் பெரிய லாபங்களை அள்ளி தருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு மிதுன லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி அந்தரம் நடக்கும்போது எப்படி இருக்கும். புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 11ல் இருக்கிறதுனால பெரிய லாபங்களை அள்ளி தருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதுவும் வந்து கேதுடைய சாரத்தில் இருக்கும்போது நல்ல லாபங்கள், வீடு சொத்துக்கள் லிட்டிகேஷன்ஸ்லாம் கிளியர் ஆகி நல்ல ஒரு லாபங்கள் கிடைப்பதற்கான ரொம்ப நல்லாவே இருக்குங்க. அதுக்கப்புறம் மிதுன லக்னமாக இருந்து கேது தசாபுத்தி அந்தரம் நடக்கும்போது 4ஆம் அதிபதியான கேது சந்திரனுடைய சாரத்தில் வந்து குடும்பம் சார்ந்த விஷயம், நல்ல லாபங்கள், பெரிய குடும்ப வழக்குகள் ஏதாச்சும் இருந்தால் தீர்ந்ததுனால நல்ல லாபங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. மிதுன லக்னமாக இருந்து சுக்கிர தசாபுத்தி அந்தரம் நடக்கிறவங்க சுக்கிரன் உச்சமாக இருந்து 10ல் இருக்கிறதும் அதுவும் சனியுடைய சாரத்தில் போது வெளிநாடு சார்ந்த உறவுகளாக இருக்கணும், வெளியூரில் போய் வியாபாரம் பண்ணுறவங்க வந்து பெருத்த லாபங்கள் வருவதற்கான சிறப்பாக இருக்குங்க. ஸோ நல்ல விஷயங்கள், நல்ல மாற்றங்களாக இருக்கணும், பிரார்த்தனை ரொம்ப அவசியம். கடகராசி. ஸோ கடகராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசியாதிபதி வந்து முதல்ல வந்து 9ல் பிரயாணம் பண்ணும்போது திங்கள் செவ்வாயில் வந்து நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளும், அதுக்கப்புறம் தொழில் ரீதியான விஷயம், நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ வாரத்தின் இறுதி பகுதியான சனி ஞாயிறில் மட்டும் கொஞ்சம் சின்ன
சின்ன சின்ன செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள், மற்றபடி எல்லாமே சிறப்பு தான். அதுக்கப்புறம் பார்க்கும்போது ஒரு 2ஆம் அதிபதியான சூரியன், 2ஆம் அதிபதியான சூரியன் வந்து 9ல் இருக்கும்போது நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது. குடும்பம் சார்ந்த விஷயங்களுக்காக கொஞ்சம் பிரயாணம் பண்ணலாம். வேலை சம்மந்தமான விஷயங்கள், பணம் சம்மந்தமான விஷயங்களுக்காக பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் 3ஆம் அதிபதி, ஸோ உங்களுக்கு வந்து 3, 12ஆம் அதிபதி புதன் வந்து பார்த்திங்கன்னா 10ல் இருக்கும்போது கொஞ்சம் தொழில் ரீதியான விஷயங்களுக்காக கொஞ்சம் அலைச்சல்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. பணம் கிடைக்குமான நல்ல பெரிய பணம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதுக்கான அலைச்சல்கள் வந்து நல்ல வருமானம் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்குது. பட் என்னென்னா சூரியன் வந்து உங்களுக்கு வந்து உத்திரட்டாதியில் போகும்போது கொஞ்சம் சின்ன சின்ன விஷயங்கள் வந்து ஒரு எமோஷன்ஸு, கொஞ்சம் டென்ஷன், ஸ்ட்ரெஸ் வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க. ஸோ மற்றபடி எல்லாமே சிறப்பு தான். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 3ஆம் அதிபதி வந்து என்றைக்குமே வந்து ஒரு கமிட்மெண்ட் கொடுக்கும்போது அதில் வந்து சின்னதாக ஒரு டிலேடு இருக்கும். நம்ம வந்து கமிட்மெண்ட்டை முடிக்க முடியலையோ அப்படிங்கிற எண்ணங்களும் சில பேருக்கு ஏற்படலாம். 4ஆம் அதிபதியான சுக்கிரன், ஸோ 4 மற்றும் 11ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ வந்து 9ல் இருக்குது. ஸோ 9ன்றது வந்து பார்த்திங்கன்னா நிறைய பிரயாணங்கள், நல்ல லாபங்கள், அதாவது வீடு, சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள், தந்தை சார்ந்த விஷயங்கள் எல்லாம், தாய் சம்பந்தமான விஷயங்கள், தாயார் தந்தை சம்பந்தமான விஷயங்கள், பெருத்த லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. அதுவும் வந்து உச்சமாக இருக்கும்போது நல்ல பெரிய லாபங்களை கொடுக்கும். வெளிநாடு சார்ந்தவர்கள் வந்து பெருத்த லாபங்களை கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 5ஆம் அதிபதி, ஸோ கடகலக்கணமாக இருந்து 5ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தொழிலுக்கும் ஒரு 10ஆம் அதிபதி, 5, 10ஆம் அதிபதி உங்களுக்கு வந்து நல்ல ஒரு விஷயங்கள் 9ல் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா என்ன மாதிரி விஷயங்களை கொடுக்கும். ஸோ 9லேருந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அது ராகு வந்து 9ல் இருக்கிறனால ஓரளவுக்கு வந்து பிரயாணங்களை கொடுத்தாலும் கொஞ்சம் சின்ன ஸ்ட்ரெஸ்ஸுகளே கண்டிப்பாக கொடுத்துரும். காரணம் செவ்வாய் இருக்கிறது வந்து 8ல் இருந்து அது வந்து ராகுடைய சாரத்தில் போகும்போது கண்டிப்பாக வந்து ஒரு சின்ன டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ்ஸை கொடுத்துரும். தேவையில்லாத ஒரு வழக்குகளையோ டென்ஷனையோ கொடுத்துரும். குழந்தைகள் சம்மந்தமான விஷயங்கள் கொஞ்சம் வாக்குவாதங்கள் வர்றது, தொழில் சம்மந்தமான விஷயங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய ஒரு அவசியம்தான். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது கடகலக்கணமாக இருந்து குரு தசாபுத்தி அந்தரம் நடக்கும். குரு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன மாதிரி விஷயங்கள் 10ஆம் இடத்துல இருக்கும்போது உங்களுக்கு வந்து சிறந்த ஒரு தொழில் சம்பந்தமான விஷயங்கள், கடன்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் நிறையவே இருக்குது. ஸோ அது ஒரு சிறப்பான விஷயந்தான். ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது கடனுக்காக கொஞ்சம் அலைச்சல் இருக்கும். சில பேர் வந்து பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. பணம் வருவதற்கான வாய்ப்புகள் நல்லாவே இருக்குது. பெரிய பணம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள், நல்ல ஒரு தூர தேசம் சென்று அங்கே பணம் வர்றது, இல்லை வெளியூர்லேருந்து பணம் வர்றதெல்லாம் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ நல்ல விஷயங்கள் தான். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 7ஆம் அதிபதி, ஸோ 7ஆம் அதிபதியான 7க்கு வந்து சனி வந்து 8ல் இருக்கும்போது கொஞ்சம் கணவன் மனைவிக்குனோட தேவையில்லாத ஒரு தர்க்கங்கள், சின்ன ஒரு வாக்குவாதங்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். 8ல் உள்ள சனி வந்து 9ஆம் அதிபதியான வந்து குரு, ஸோ 10ஆம் அதிபதியான குருவில் இருக்கும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும். தொழில் ரீதியான விஷயம் பெரிய ரிஸ்க் எடுக்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. பெரும் ரிஸ்க் எடுத்திங்கன்னா அதில் மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கணும். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். 9ஆம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா 10ல் இருக்கும்போது அப்பா சம்பந்தமான விஷயங்கள், பெரும் பணம், பெரிய விஷயங்கள்லாம் கிடைக்கும். பெரிய ஒரு உச்சத்தை தருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லாயிருக்கும். வெளிநாட்டில் இருக்கிறவங்களாம் வந்து பெரிய லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாவே இருக்குங்க. ஸோ இதுவரை பார்த்து வந்து ஒரு பொது பலன்கள் தான். ஸோ இப்போ பார்க்கும்போது தசாபுத்தி பலன்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தா கடகலக்கணமாக இருந்து சூரிய தசாபுத்தி அந்தரம் நடக்கிறது வந்து 2, 9, 9 குடும்பத்திற்காக கொஞ்சம் தூரதேச பிரயாணங்கள் போது குடும்பத்திற்காக கொஞ்சம் பிரயாணம் மேற்கொண்டு அதனால் பணம் சம்பாதிக்கணுங்கிற எண்ணங்கள் நிறைய இருக்கும். ஸோ அதில் வந்து வெற்றி பெறுமா அப்படின்போது அது வந்து புதனுடைய சாரத்தில் இருக்கும்போது கண்டிப்பாக வெற்றியை நோக்கி தான் போகுது. பட் இருந்தாலும் சின்ன எதிர்பார்த்த அளவுக்கு வந்து வேகம் இல்லை அப்படிங்கிற ஒரு ஃபீலே கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா வந்து நட்சத்திர சாரனாக புதன் வந்து கொஞ்சம் அது வக்கரமாக போகும்போது கொஞ்சம் டிலேட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது ஒப்பந்தங்கள், ஸோ புதிய ஒப்பந்தங்கள் ஏதாச்சும் நடக்கிறதாலும் அதுவும் வந்து சின்ன டிலேஸ் இருக்கும். சின்ன கலகங்கள் பின்னாடி பேசுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தா கடகலக்கணமாக இருந்து சந்திர தசாபத்தி அந்த நடக்கணும். நல்ல ஒரு லாபங்கள், நல்ல ஒரு ஏற்றங்களுக்காக கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கும். பெரிய தொழில் லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இந்த வாரம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. கடகலக்கணமாக இருந்து செவ்வாய் தசாபுத்தி அந்தரம் நடக்கும். இந்த செவ்வாய் வந்து உங்களுக்கு வந்து 8ல் இருந்து ராகுடைய சாரத்தில் இருக்கும். கொஞ்சம் எமோஷன்ஸ் ஆகிங்க, தேவையில்லாத விஷயங்கள் பதட்டப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. குழந்தைகளோட பேச்சுக்கள் எல்லாம் வந்து கொஞ்சம் டென்ஷன் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னா ரொம்ப உஷாராக இருக்கணும். அதுவும் தொழில் ரீதியான விஷயங்களும் ரொம்ப உஷாராக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் தாங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது கடகலக்கணமாக இருந்து, ஏன்னா அது செவ்வாய் வந்து கொஞ்சம் எமோஷனாக இருக்கும். அதுவும் ராகுடைய போது ரொம்ப எமோஷன் பண்ணுறதுனா கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கணும். கடகலக்கணமாக இருந்து ராகு தசாபுத்தி அந்த நடக்கணும். இந்த ராகு வந்து 9ல் இருந்து புதனுடைய சாரத்தில் போகும்போது தொழில் ரீதியான விஷயங்களில் கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கும். அதுவும் வெளி மாநிலங்களில் இருக்கணும். பெருத்த லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக. நடைமுறையில் வந்து கொஞ்சம் வந்து ஸ்லோவாக போகிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக கொடுத்துரும். அது வந்து வெளிநாட்டில் இருக்கணும். புதிய ஒப்பந்தங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குங்க. அப்புறம் கடகலக்கணமாக இருந்து குரு தசாபுத்தி அந்த தொழில் ரீதியான விஷயம், நல்ல லாபம், நல்ல ஏற்றங்கள் இருக்கும். நல்ல ஒரு வளர்ச்சியை கிடைப்பதற்கான வாய்ப்புகள், பின்புலத்தில் வந்து யாரோ சப்போர்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6ஆம் தேதி வேலை சம்மந்தமான விஷயம், நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள், ஒரு பெரிய பணம் வருவதற்கான வாய்ப்புகள் சில இருக்குங்க. ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பான விஷயங்கள் தான்.
அதுக்கப்புறம் பார்க்கும்போது கடக லக்னமாக இருந்து சனி தசாபுத்தியாந்திரம் நடக்கணும். சனி வந்து உங்களுக்கு வந்து 8ல் இருக்கும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். அப்பாவுக்கும் உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் ஒரு டென்ஷன்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வெளிநாட்டில் இருக்கவங்களும் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் தான். ஸோ மற்றபடி எல்லாமே சிறப்பு தான். அதுக்கப்புறம் யாரெல்லாம் வந்து கடக லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தியாந்திரம் நடக்கணும். வந்து புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 3-12ஆம் அதிபதி வந்து உங்களுக்கு வந்து 10ல் இருக்கும்போது கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கும். வியாபாரத்தில் வந்து கொஞ்சம் அலைச்சல்கள், கொஞ்சம் டென்ஷன் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க. கடக லக்னமாக இருந்து ஏன்னா வந்து குரு அங்கே வரும்போது அந்த மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக அந்த புதன் வந்து கண்டிப்பாக அந்த ஒரு விஷயங்களை பண்ணி விட்டுரும். அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதனால் வந்து பார்த்துன்னு அது ராகு வந்து இப்போது புதனுடைய சாரத்தில் போகும்போது அந்த மாதிரி விஷயங்களே கண்டிப்பாக ஒரு எமோஷன்ஸு நம்ம வந்து யார்கிட்டையாச்சும் எமோஷனை கத்துறதுக்கான வாய்ப்புனா ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கின்ற ஒரு காலகட்டங்கள் தான். அதுக்கப்புறம் வந்து கடக லக்னமாக இருந்து கேது தசாபுத்தியாந்திரம் நடக்கிறவங்க எப்படி இருக்கும்போது கேது வந்து பார்த்திங்கன்னா சந்திரனுடைய சாரத்தில் போகும்போது நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நல்ல பிரயாணங்கள் நல்ல லாபங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ கடக லக்னமாக இருந்து சுக்கிர தசாபுத்தியாந்திரம் நடக்கிறவங்க எப்படி இருக்கும். சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்போ 9ல் உச்சமாக இருக்கும்போது அப்பா சார்ந்த உறவுகள், தாயார் சம்பந்தமான விஷயம், நல்ல லாபங்கள், நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான, வெளிநாட்டில் இருக்கும்போது பெருத்த லாபங்கள் வருவதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. பட் அதெல்லாமே சிறப்பு தான். பட் இருந்தாலும் என்ன ஒரு பிரச்சனைனா அது வந்து போகிற சாரம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சனியுடைய சாரத்தில் போகும்போது சின்ன ஸ்ட்ரெஸ்ஸுகளே அப்பப்போ கொடுக்கும். ஸோ வரும், ஆனால் வந்து கொஞ்சம் டென்ஷன் பண்ணி டே டு டே லைஃப்பில் வந்து சின்ன டென்ஷன்களை வந்து ஃபேஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பும் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. மற்றபடி என்னங்க எப்போதுமே சொல்கிறதான் ஒரு அமைதியான இடத்துல உட்காந்து பிரார்த்தனை பண்ணுங்கள், சிறப்பான பலன்கள். சிம்மராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 8ல் இருக்குது. ஸோ 8ல் இருக்கும்போது கொஞ்சம் பிரச்சனை ஸ்ட்ரெஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா வந்து அந்த காலகட்டங்கள் வந்து உங்களுக்கு அந்த கொஞ்சம் அந்த தேவையில்லாத ஸ்ட்ரெஸ்ஸோ டென்ஷனோ வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுவும் புதனுடைய சாரத்தில் வந்து சூரியன் போகும்போது அது என்ன மாதிரி விஷயங்களை பண்ணும்போது பெரும் பணம் சம்மந்தமான சின்ன நெருக்கடிகள், குடும்பத்தில் வந்து சின்ன சலசலப்புகள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் தான். ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. 2ஆம் அதிபதியான புதன். ஸோ 2ஆம் அதிபதியான புதனும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 9ல் இருந்து கேதுடைய சாரத்தில் போகும்போது கொஞ்சம் சின்ன தந்தை சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் சிடுசிடுப்பு, ஒரு டென்ஷன் இருக்கும், ஒரு சின்ன பிடிவாதங்கள் குடும்ப உறுப்பினர்கள்ட்ட இருக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் நிறைய இருக்குது. அதில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். 3ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 8ல் உச்சமாகும்போது என்ன மாதிரி விஷயங்கள் இருக்கும்போது தொழில் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதில் வந்து நமக்கு தேவையில்லாத ஒரு டென்ஷனோ ஸ்ட்ரெஸ்ஸோ வருவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப கவனமாக இருக்கணும். பட் இருந்தாலும் அது வந்து சனியுடைய சாரத்தில் போகும்போது நமக்கு வந்து கொஞ்சம் பிரச்சனைகளை வந்து கம்மி பண்ணும். ஏன்னா வந்து சனி வந்து 7ல் இருக்கும்போது அந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு டென்ஷனை கம்மி பண்ணும். ஒரு பெரிய ப்ராப்ளம் வராதுன்னு வச்சுப்போமே. பட் இருந்தாலும் நம்ம கொஞ்சம் அலர்ட்டாக இருந்துக்கிறது ரொம்ப தொழில் ரீதியான விஷயம் வந்து யாருக்காச்சும் ஒரு கமிட்மெண்ட் கொடுக்கறதுனாலும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். தேவையில்லாத விஷயங்களை வந்து நம்ம கற்பனையிலே வந்து கொஞ்சம் வந்து டென்ஷன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். 4ஆம் அதிபதி. ஸோ 4 மற்றும் உங்களுக்கு 10ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து என்ன வரும்னா 9ஆம் அதிபதியாக வர. ஸோ 9 4 அப்பா அம்மா சம்மந்தமான விஷயங்கள் அது வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கும்போது நல்ல விஷயம், நல்ல மாற்றங்கள்லாம் இருந்தாலும் அது வந்து ராகுடைய சாரத்தில் போகும்போது சில நேரங்கள் வந்து சின்னதாக அப்பா அம்மாவுக்கு வந்து ஒரு செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு, வைத்திய செலவுகள், ட்ரீட்மெண்ட் இந்த மாதிரி விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள். கொஞ்சம் எமோஷன்ஸ் ஆவீங்க, கணவன் மனைவிக்குள்ள ஒரு சின்ன எமோஷன்ஸ் வருவதற்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய ஒரு விஷயந்தாங்க. அதுக்கப்புறம் என்ன மாதிரி விஷயங்கள் இருக்கும்போது உங்களுக்கு வந்து 5ஆம் அதிபதியான குரு. ஸோ 5 மற்றும் 8ஆம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 9ல் இருக்கும்போது குழந்தைகள் விஷயங்கள் வந்து சின்ன ஸ்ட்ரெஸ்ஸும் டென்ஷனும் வருவதற்கான வாய்ப்புகள். ஏன்னா வந்து சுக்கிரனுடைய சாரத்தில் 8ல் இருக்கும்போது கொஞ்சம் டென்ஷன்ஸ் எமோஷன்ஸ் வரும். ஒரு தேவையில்லாத விஷயங்கள், ஒரு பெரும் பணம் சம்மந்தமான விஷயங்கள் வந்து கையெழுத்து போடுறது, அதனால் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு டென்ஷன் வருவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் தாங்க. அது ஒரு 6ஆம் அதிபதியான சனி வந்து 7ல் இருக்கும்போது நல்ல லாபங்களையும் நல்ல ஏற்றங்களையும் கொடுத்துருவார். இப்போ வந்து அது குருடைய சாரத்தில் இருக்கும்போது நல்ல வளர்ச்சியை கொடுக்கும். ஸோ தொழில் ரீதியான விஷயங்கள் அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்பெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. கணவன் மனைவிக்கு நடுவில் இருந்த ஒரு பிரச்சனைகள், ஒரு டென்ஷன்ஸ்லாம் வந்து ஓரளவுக்கு கிளியர் ஆகிறதுக்கான வாய்ப்பெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. அதெல்லாமே ஒரு ரொம்ப நல்ல விஷயந்தான். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 9ஆம் அதிபதி 10ல் இருக்கும்போது உங்களுக்கு வந்து என்ன மாதிரி விஷயம், 8ஆம் அதிபதி இதில் வந்து சனி வந்து 7ல் இருக்கார். பட் அதுக்கப்புறம் வந்து 8ஆம் அதிபதி வந்து குரு வந்து 9ல் இருக்கும்போது என்ன மாதிரி விஷயங்களும் போது தேவையில்லாத தர்க்கங்கள், அப்பாவுக்கும் உங்களுக்கும் ஒரு தேவையில்லாத தர்க்கங்கள் வருது, பெரும் பணம் சம்மந்தமான விஷயம், ஒரு சின்ன ஸ்ட்ரெஸ் வருவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப கவனமாக இருக்கணும். வெளிநாட்டில் இருக்கிறவங்களாம் வந்து ஒரு பெரும் பணத்தை நாங்கள் வந்து சேமித்து வைக்கிறது வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். யாராச்சும் வந்து கைமாற்றி கேட்டாங்கன்னு கொடுத்தீங்கன்னா அது வராது. ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கின்ற ஒரு காலகட்டம் தாங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 9ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து உங்களுக்கு வந்து 7லேருந்து அது ராகுடைய சாதனம் ரொம்ப கவனமாக இருக்கணுங்க.
ஏன்னா வந்து இந்த 9 அப்பா சம்மந்தமான விஷயங்கள், அப்பாவுடைய உடல்நிலை சார்ந்த விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். அவங்களுக்கு வந்து கொஞ்சம் வந்து இந்த வைத்திய செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கணும். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம். மற்றபடி 10ஆம் அதிபதியான சுக்கிரன். ஸோ 10ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து 8ல் இருக்கும். தொழில் ரீதியான விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம். தொழில் வந்து ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் சம்மந்தமான விஷயங்கள் பேசுவாங்க. அதுக்கு பேசும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். பெரிய ப்ராப்ளம் வராதனாலும் நம்ம கொஞ்சம் ரொம்ப அலர்ட்டாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள் தான். 11ஆம் அதிபதி. ஸோ உங்களுக்கு வந்து 11 மற்றும் 2ஆம் அதிபதி புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 9லிருந்து அது கேதுவுடைய சாரத்தில் போகும்போது குடும்பத்தில் தந்தை சார்ந்த உறவுகளால் வந்து கொஞ்சம் செலவுகளோ வாக்குவாதங்களோ வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருக்கணும். வெளிநாட்டில் இருக்கவங்க லீகல் சம்மந்தமான விஷயங்களும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய ஒரு அவசியங்கள் இருக்குங்க. அப்படி எல்லாமே சிறப்பு தாங்க. ஸோ அது என்னென்னா தொழில் ரீதியான விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா 10ஆம் அதிபதி சுக்கிரனே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போது 8ல் போகும்போது தொழில் வந்து ஒரு பேராசை காரணமாக ரொம்ப வழக்குகளில் மாற்றுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் தாங்க. இதுவரை பார்த்து வந்து பொது பலன்கள். ஸோ இப்போ பார்க்க வந்து தசாபுத்தி பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ தசாபுத்தி பலன்களில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சிம்ம லக்னமாக இருந்து சூரிய தசாபுத்தி அந்த நடக்கிறவங்களுக்கு 15ஆம் தேதி வரை ரொம்ப கவனமாக இருக்கணும். தேவையில்லாத ஒரு டென்ஷன் ஸ்ட்ரெஸ் வருவதற்கான வாய்ப்புகள்லாம் இருக்கணும். ரொம்ப கவனமாக இருக்கணும். ஒரு காலகட்டங்கள் அதுவும் மட்டும் இல்லாமல் தந்தை சார்ந்த உறவுகளால் வந்து ஒரு சின்ன ஸ்ட்ரெஸ்ஸு டென்ஷன்ஸ் வரதுக்கான வாய்ப்புகள், பெரும் பணம் வெளிநாட்டில் இருக்கவங்கலாம் வந்து கொஞ்சம் முதலீடு பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க ஒரு காலகட்டங்க. அதுக்கப்புறம் சிம்ம லக்னமாக இருந்து சந்திர தசாபுத்தி அந்த நடக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கணும், கொஞ்சம் சின்ன அலைச்சல்கள், ஒரு சின்ன ஒரு டென்ஷன்ஸ் ஆரம்பத்தில் இருந்தாலும் அதுக்கப்புறம் வந்து நல்ல ஒரு விஷயங்கள், நல்ல ஏற்றங்கள், நல்ல மாற்றங்கள், நல்ல ஒரு வளர்ச்சி கிடைக்கும். பட் எல்லாமே ஒரு கொஞ்சம் செலவுகளை ஏற்படுத்தும். ஸோ அது வந்து ஒன்றுமே பண்ண முடியாது. பட் இருந்தாலும் ஒரு நல்ல செலவாக நம்ம மாற்றிக்க வேண்டியது தான். அதுக்கப்புறம் சிம்ம லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுத்தி அந்தரம் நடக்கணும்போது எப்படி இருக்கும் அப்படின்னும்போது உங்களுக்கு 9ஆம் அதிபதி மற்றும் உங்களுக்கு வந்து 4ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து 7ல் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஏற்றங்கள், நல்ல மாற்றங்களை கொடுக்கும். இருந்தாலும் ராகுடைய சாரத்தில் போகும்போது தேவையில்லாத ஒரு கோபதாபங்களையும் ஒரு எமோஷன்ஸையும் உருவாக்கி அதனால் வந்து ஒரு மன உளைச்சலை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருக்கணும். அது கொஞ்சம் பார்த்துருந்துங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சிம்ம லக்னமாக இருந்து ராகு தசாபுத்தி அந்தரம் நடக்கணும் எப்படி இருக்கும். ராகு வந்து 8லிருந்து புதனுடைய சாரத்தில் போகும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஸோ என்ன மாதிரி விஷயங்களை கவனமாக இருக்கணும் போது நம்ம வந்து ஏதாவது ஒரு பெரிய பணம் வந்துடும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் வந்து எங்கேனாச்சும் போய் உடம்பு மாட்டிக்கிறது, அதனால் வந்து ஒரு லீகல் இஷ்யூஸை ஃபேஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். சில இடங்களில் வந்து நீங்கள் பணத்தை போட்டுருவீங்க, அது திருப்பி வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப டிலே ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்க. அதேபோல் சிம்ம லக்னமாக இருந்து குரு தசாபுத்தி அந்தரம் நடக்கிறவங்க வந்து உங்களுக்கு வந்து 5, 8ஆம் அதிபதியான குரு வந்து 9ல் இருக்கும்பொழுது அப்பா சம்மந்தமான உறவுகள், குழந்தைகள் சம்மந்தமான விஷயம், சின்ன ஒரு தர்க்கங்கள், சின்ன ஒரு எமோஷன்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ அதனால் ஒரு பெரும் பணம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதை கொஞ்சம் தவிர்த்துக்கணும். வெளிநாட்டில் இருக்கவங்க வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ஏதாச்சும் ஒரு அமௌண்ட் யாராவது கேட்டாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா அதில் மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது ஏன்னா வந்து அந்த மாதிரி அமைப்புகள் வந்துடும். ஸோ அதனால் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா சிம்ம லக்னமாக இருந்து சனி தசாபுத்தி அந்தரம் நடக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா சனி வந்து 7ல் இருந்தாலும் உங்களுக்கு வந்து 9ஆம் அதிபதியுடைய சாரத்தில் போகும்போது நிறைய தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து நிறைய முயற்சிகள் இருக்கும். கணவன் மனைவி உறவு வந்து முதல்ல இருந்த ஒரு தேக்கங்கள், ஒரு டென்ஷன்ஸ்லாம் மாறி ஓரளவுக்கு வந்து சுமூகமாக செல்வதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. அதுக்கப்புறம் வந்து சிம்ம லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி அந்தரம் நடக்கணும். வந்து புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 9லிருந்து கேதுவுடைய சாரத்தில் போகும்போது சின்ன அப்பா சம்மந்தமான விஷயம், கொஞ்சம் எரிச்சல்கள், டென்ஷன்ஸு, ஸ்ட்ரெஸ் இருக்கும். வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு வந்து சட்ட ரீதியான விஷயங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கடன்கள் வாங்கும்போது 1க்கு 2 வாட்டி யோசித்து கடன் வாங்குறது ரொம்ப நல்லதுங்க. சிம்ம லக்னமாக இருந்து கேது தசாபுத்தி அந்த 2ல் உள்ள கேது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சந்திரனுடைய சாரத்தில் இருக்கும்போது கொஞ்சம் தேவையில்லாத ஒரு செலவுகளை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள், செலவுகளை கம்மி பண்ணுறதுக்கான வாய்ப்புகளை கொஞ்சம் பார்த்துங்க. அப்பா அம்மா சம்மந்தமான விஷயம், சின்ன வைத்திய செலவுகள் சில பேருக்கு ஏற்படலாம். அதுக்காக கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது, நம்ம கவனமாக இருக்கிறது ரொம்ப அவசியம். ஓகேங்களா. அதுக்கப்புறம் சிம்ம லக்னமாக இருந்து சுக்கிர தசாபுத்தி அந்தரம் நடக்கணும் எப்படி இருக்கும். சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 3 மற்றும் 10ஆம் அதிபதியாக இருந்து அது 3, 10 அப்படின்றது அவங்களுக்கு வந்து 8ல் இருக்கும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அது வந்து பார்த்திங்கன்னா பெண்கள் சார்ந்த விஷயங்கள், ஒரு எமோஷன்ஸ் இருக்குது, ஒரு டென்ஷன், ஸ்ட்ரெஸ் வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஒரு நல்ல விஷயம் என்னென்னா அந்த சுக்கிரன் வந்து சனியோட சாரத்தில் வந்து சனி வந்து 7ல் இருக்கும்போது என்ன எமோஷன்ஸ்னால் சமாளிக்கிறதுக்கோ நமக்கு பேக்கப் சப்போர்ட் பண்ணுறதுக்கோ ஒரு ஆள் இருப்பாங்க. ஸோ அது ஒரு நல்ல விஷயம் தாங்க. ஸோ நல்ல விஷயங்கள், நல்ல மாற்றங்களுக்குன்னா பிரார்த்தனை ரொம்ப அவசியம். இறைவனை பிரார்த்தனை கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. கன்னிராசி. ஸோ கன்னிராசிக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படின்போது உங்களது ராசியாதிபதி புதன் 8லிருந்து வக்கரமாறார். ஸோ ஒரு சில விஷயங்களும் தேவையில்லாத விஷயங்கள், தொழில் ரீதியான விஷயங்களும் கொஞ்சம் காலதாமதங்களுக்கு ஒரு எமோஷன்ஸ் இருக்கும்.
பேராசை வந்து அதிகமாக வர்றதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா வந்து பிரச்சனைகள் வந்து நீங்கள் உங்களை தேடி வரும். சட்ட ரீதியான விஷயங்களை நம்ம மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப கவனமாக இருக்கும். இதனால் வந்து நமக்கு ஒரு டென்ஷன் வர்றதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப கவனமாக இருக்கின்ற ஒரு காலகட்டம். 2ஆம் அதிபதியான சுக்கிரன் 2 மற்றும் 9ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து 7 உச்சமாகும் போது குடும்பத்திற்கு தேவையான பணம் வசதிகள் எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அது வந்து 9ஆம் இடம் வந்து அப்பா சம்பந்தமான விஷயங்கள், வெளிநாடு சம்பந்தமான விஷயங்கள், நல்ல வருமானங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் நல்லாவே இருக்குங்க. 3 மற்றும் 8ஆம் அதிபதியான செவ்வாய் அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 6ல் இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வேலையில் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். வேலை சார்ந்த விஷயங்கள் எமோஷன்ஸ் ஆகும், கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் வருவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப கவனமாக இருக்கின்ற ஒரு காலகட்டம் தாங்க. அதுக்கு பார்த்துருந்துங்க. கடன் சம்மந்தமான விஷயங்களை முதல்ல சொல்லிவிடுங்க. இந்த மாதிரி வந்து என்னால் முடியாதுன்னு. ஸோ அதனால் வந்து கொஞ்சம் அலர்ட்டாக சொல்லிட்டிங்கன்னா அப்புறம் பெட்டர். இல்லைன்னா அதனால் ஒரு டென்ஷன் வரதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப கவனமாக இருக்கணும். 4 மற்றும் 7ஆம் அதிபதியான குரு வந்து 8ல் இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா வந்து பெரும் பணம் முதலீடு சம்மந்தமான விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஒரு அவசியம் இருக்குது. பட் இருந்தாலும் வந்து உங்களுக்கு வந்து ஒரு நல்ல விஷயம்னா ஒரு சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள் நல்ல சப்போர்ட் கிடைக்கும். அது ஒரு பெரிய ப்ளஸ் தான். அதுவும் இப்போ சுக்கிரன் உச்சமாக இருக்கும்போது மனைவி சார்ந்த விஷயங்கள் வந்து ஒரு எமோஷன், ஒரு அப்பா அம்மா வந்து நமக்கு வந்து ஒரு சைடாக இருந்து சப்போர்ட் பண்ணி நம்மளை காப்பாற்றுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த டென்ஷன்லேருந்து அப்பா அம்மா கண்டிப்பாக காப்பாற்றுவாங்க. 5ஆம் அதிபதி 5, 6ஆம் அதிபதியான சனி வந்து 6ல் வந்து ஆட்சி பலத்தோடு இருக்கும்போது உங்களுக்கு வந்து குழந்தைகளோட வளர்ச்சி ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைகள் அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான வளர்ச்சி நல்ல ஒரு அடுத்தடுத்த லெவலுக்கு போகிறதுக்கெல்லாம் நல்லா இருந்தாலும், பட் இப்போது வந்து அது சனி வந்து குருடைய சாரத்தில் போகும்போது தேவையில்லாத ஒரு எமோஷன்ஸை ஏற்படுத்தணும், தேவையில்லாத ஒரு டென்ஷன் ஸ்ட்ரெஸ்ஸை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதுவும் சொத்துக்கள் சார்ந்த விஷயங்களில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணுங்க. ஏன்னா வந்து ஒரு பெரும் பணம் சம்மந்தமான விஷயங்கள் இருக்கும்போது கொஞ்சம் வந்து நமக்கு வந்து ஒரு டென்ஷனையும் ஸ்ட்ரெஸ்ஸையும் ஏற்படுத்தணும்னாலும் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது ஏன்னா வந்து 5ஆம் அதிபதி வந்து பூர்வீக சொத்துக்கள் சம்மந்தமான விஷயம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணுங்கிறது தான் உண்மையான விஷயம். அப்புறம் வந்து வேலை சம்மந்தமான விஷயங்கள் இருக்கணும் ரொம்ப கவனமாக. டே டு டே லைஃப்பில் வந்து பாசஸுடைய நெருக்கடிகள் அதிகமாக இருக்கும். அப்போ அதனால் வந்து வேலையில் வந்து ரொம்ப கவனமாக பேசுறது, கவனமாக இருக்கிறதுனால. பட் ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் வராதுனாலும் நிறைய கூட்டு கிரகங்கள் இருக்கும்போது நம்ம ஏதாவது ஒரு லெவலில் மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்பு, தப்பு பண்ணுறவங்களா இருந்தால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்குதுங்க. 7ஆம் அதிபதி 7ஆம் அதிபதியான குரு வந்து 8ல் இருந்து கணவன் மனைவிக்கு நடுவில் நிறைய டென்ஷன் ஸ்ட்ரெஸ் இருந்தாலும் ஒரு சப்போர்ட்டுங்கிறது கண்டிப்பாக இருக்குங்க. ஏன்னா வந்து சுக்கிரன் ஆட்சி பலத்தோடு வந்து 7ல் இருக்கும்போது இருக்கிற ஒரு பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வாக கணவன் மனைவியோடைய உறவு கண்டிப்பாக இருக்குங்க. ஸோ அது ஒரு சிறப்பான விஷயம். பார்ட்னர்ஷிப் சம்மந்தமான விஷயம், ஏதாவது கருத்து பேதங்கள் இருந்தாலும் அதெல்லாம் கிளியர் ஆகி நமக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள்லாம் நல்லாவே இருக்குது. 8ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து 6ல் இருக்கும்போது வேலையில் இருப்பவர் ரொம்ப கவனமாக, வேலையில் வந்து ஒரு டென்ஷன் ஸ்ட்ரெஸ் வருவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப கவனமாக கொண்டு வர காலகட்டங்கள். அதனால் வந்து கொஞ்சம் பார்த்து பொறுமையாக இருக்கிறது நல்லது. எமோஷன்ஸில் வந்து ஏதாவது பேசிட்டு மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். 9ஆம் அதிபதி சுக்கிரன் உச்சமாக இருக்கும்போது இங்கே வந்து குடும்பத்திற்கு அப்பா சம்மந்தமான உறவுகளாலும் வெளிநாடு சார்ந்த விஷயங்களாலும் நல்ல ஒரு பணம் வருவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப சிறப்பாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தொழில் ரீதியான விஷயங்கள் 10ஆம் அதிபதி 8ல் இருக்கும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏதாச்சும் தொழிலில் வந்து லிட்டிகேஷனோ ஸ்ட்ரெஸ்ஸோ வருவதற்கான வாய்ப்பு, கடன்கள் அதிகமாக வாங்குறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்கின்ற ஒரு காலகட்டம். கொஞ்சம் இப்போ வந்து ஒரு பெரிய எக்ஸ்பேன்ஷனையோ பெரிய ஒரு கடன் வாங்குவதை வந்து தவிர்த்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க. 11ஆம் அதிபதினா சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வாரத்தின் முற்பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா திங்கள் செவ்வாயில் நல்ல ஏற்றங்களை கொடுத்தாலும் அதுக்கப்புறம் புதன் வியாழனில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள். அதுக்கப்புறம் நல்ல ஒரு வளர்ச்சி நல்ல ஏற்றங்களை கண்டிப்பாக கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் சூரியன் 12ஆம் அதிபதி வந்து உங்களுக்கு வந்து 7ல் இருக்கும்போது கணவன் மனைவி உறவில் வந்து கொஞ்சம் வந்து சின்ன விஷயங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸு ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஏன்னா சூரியன் வந்து புதனுடைய சாரத்தில் போகும்போது ஒரு எமோஷன் ஸ்ட்ரெஸ்ஸு வாக்குவாதங்கள் வர்றதுக்கான ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் தாங்க. ஸோ இதுவரை பார்த்தது பொது பலன்கள். இப்போ வந்து தசாபுத்தி பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா கன்னி லக்னமாக இருந்து சூரிய தசாபுத்தி அந்த நடக்கும்போது எப்படி இருக்கும். சூரியன் 12-7 போது புதனுடைய சாரத்தில் போகும்போது நல்ல ஒரு வளர்ச்சி நல்ல ஏற்றங்கள் அலைச்சல்கள் இருந்தாலும் டே டு டே லைஃப்பில் தேவையில்லாத ஒரு டென்ஷனையும் ஸ்ட்ரெஸ்ஸையும் கண்டிப்பாக ஏற்படுத்திடும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் தாங்க. ஏன்னா வந்து நமக்கு நினச்ச வேகத்தில் வந்து வேலை நடக்கலை அப்படிங்கிறதுனால கொஞ்சம் எமோஷன்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புலாம் இருக்கணும். கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதுக்கப்புறம் கன்னி லக்னமாக இருந்து சந்திர தசாபுத்தி அந்தரம் நடக்கிறதுக்கு வந்து வாரத்தின் ஒரு புதன் வியாழனில் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மற்றபடி எல்லாமே நல்ல ஏற்றமும் நல்ல லாபங்களாகவும் கண்டிப்பாக அமைவதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. அப்புறம் கன்னி லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுத்தி அந்தரம் நடக்கிறவங்க வந்து 8ஆம் அதிபதி உங்களுக்கு 3-8ஆம் அதிபதி செவ்வாய் வந்து உங்களுக்கு 6ல் இருக்கும். வேலை சம்மந்தமான விஷயம் ரொம்ப கவனமாக இருங்க. வேலையில் வந்து ஏதாச்சும் எமோஷன்ஸாக நீங்கள் கத்துறதோ திட்டதுனாலே வந்து ஒரு சின்ன பாதிப்புகளோ மன உளைச்சலை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருக்கும். கடன் கொடுக்கல் வாங்கலையும் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப அவசியங்க.
கன்னி லக்னமாக இருந்து ராகு தசாபுத்தி அந்தரம் நடக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும்னு போது ராகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 7ல் இருக்கிறார். ஸோ அது வந்து புதனுடைய சாரத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. ஏன்னா புதன் வந்து 8லேருந்து வக்கரமாக இருக்கும். தேவையில்லாத விஷயங்களுக்கு வந்து ஒரு டிலேனஸ் ஆகிறது, அதனால் எமோஷன்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்க. அதுக்கப்புறம் கன்னி லக்னமாக இருந்து குரு தசாபுத்தி அந்தரம் நடக்கணும். குரு வந்து 8லிருந்து சுக்கிரனுடைய சாரத்தில் போகும்போது நிறைய பெரிய பணம் சம்பாதிக்கணும், பெரிய ஒரு வளர்ச்சி அடையணுங்கிற எண்ணங்களும் நிறைய வரும். ஸோ அது வந்து வெளிநாட்டில் இருக்கணும் வந்து பெரிய ஒரு ஷார்ட் ரூட்டில் ஏதாச்சும் போய் பணம் பண்ணலாமாங்கிற எண்ணங்களும் வரும். கவனமாக இருங்க. ஏன்னா 8ல் உள்ள குரு வந்து திடீர்னு கவுத்து விட்டுச்சுன்னா ரொம்ப டென்ஷன் ஆகிடும். ஆனால் வாய்ப்புகள் நிறைய வரும். பெரிய பணம் பண்ணலாம், அது பண்ணலான்னு வாய்ப்புகளும் இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் தாங்க. ஸோ அது பார்த்துருந்துங்க. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா கன்னி லக்னமாக இருந்து சனி தசாபுத்தி அந்தரம் நடக்கணுங்க எப்படி இருக்கணும். சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6ல் இருக்காருங்க. ஸோ 6ல் இருக்கிறவர் வந்து 8ஆம் அதிபதி சாரத்தில் இருக்கும்போது வேலையில் ரொம்ப கவனம் தேவை. டே டு டே லைஃப்பில் வந்து வேலை சம்மந்தமான விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருங்க. சேஃப்டி மெஷர்ஸ்லாம் கொஞ்சம் கையில் எடுத்துக்கோங்க. ஏன்னா வந்து ஒரு சின்ன மன உளைச்சல்களை கண்டிப்பாக வந்து அந்த சாரநாதனான குரு வந்து கண்டிப்பாக கொடுப்பதற்கான ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டங்கள். கடன் சம்மந்தமான விஷயம் ரொம்ப கவனமாக இருக்கணும். அப்புறம் கன்னி லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி அந்தரம் நடக்கணும் எப்படி இருக்கும். ஸோ புதன் வந்து பார்த்திங்கன்னா 1-10ஆம் அதிபதியாக இருந்து அவர் வந்து 8லிருந்து தசா நடத்தும் போது அதுவும் வக்கரமாக இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்களும் போகிற வேகம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். தேவையில்லாத ஸ்ட்ரெஸ்ஸை நம்மளே வந்து கற்பனையிலே வந்து கொஞ்சம் ரொம்ப டென்ஷனாக அதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. அதுக்கப்புறம் கன்னி லக்னமாக இருந்து கேது தசாபுத்தி அந்தரம் நடக்கணும். வந்து கேது வந்து ராசியிலே இருந்து சந்திரனுடைய சாரத்தில் இருக்கும். நல்ல லாபம், நல்ல ஏற்றங்களை கொடுக்கும். வாரத்தின் இந்த புதன் வியாழன் பகுதியில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிடுங்க. மற்றபடி எல்லாமே சிறப்பு தான். அப்புறம் கன்னி லக்னமாக இருந்து சுக்கிர தசாபுத்தி அந்தரம் நடக்கணும் எப்படி இருக்கும்போது சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2 மற்றும் 9ஆம் அதிபதி உச்சமாக 7ல் இருக்கும்போது நல்ல ஏற்றங்களும் நல்ல லாபங்களையும் கொடுத்துருவார். பட் என்னென்னா வந்து அவர் வந்து சனியுடைய சாரத்தில் சின்ன ஒரு எமோஷன்ஸை கண்டிப்பாக கொடுத்துருவாருங்க. மற்றபடி வந்து லாபம் இருக்கும்போது கண்டிப்பாக நல்ல ஒரு பெரிய லாபத்தையும் நல்ல உச்சத்தையும் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ வந்து சுக்கிரன் ரொம்ப அற்புதமாக இருக்குங்க. அதுக்கப்புறம் என்னங்க மற்றபடி வந்து நான் எப்போதுமே சொல்கிறதான் அமைதியாக ஒரு இடத்துல உட்காந்து மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணுங்கள். கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. துலாம் ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி வந்து 6ல் இருக்காருங்க. ஸோ 6ல் வந்து உச்சமாகிறது. இது வந்து 8ஆம் அதிபதி 6லேருந்து உச்சமாகும்போது கொஞ்சம் பார்த்து நடந்துடணும். வேலை சம்மந்தமான விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். கடன் சம்மந்தமான விஷயங்களும் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது அவசியம்தான். ஸோ இது வந்து நமக்கு வந்து கொஞ்சம் வேலை பலுக்களை அதிகமாக கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஏன்னா வந்து சுக்கிரன் போகிறது வந்து சனியுடைய சாரத்தில் போகும்போது கொஞ்சம் வேலை பலுக்கள் அதிகமாக இருக்கும். சில பேருக்கு வந்து கடன் அடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருந்ததுன்னா கடன் அடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் நிறையவே இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் பாருங்கள். ஏன்னா 8ஆம் அதிபதியின் போது ஒரு ப்ரெஷர் இருக்குங்கிறது தான் உண்மையான விஷயம். 6னும் போது எதிரிகளுடைய ஒரு டென்ஷன்ஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். 2ஆம் அதிபதி, ஸோ 7ஆம் அதிபதியான செவ்வாய். ஸோ செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 5ல் இருக்கும்போது அதுவும் ராகுடைய சாரத்தில் போகும்போது குழந்தைகளோட வளர்ச்சி ரொம்ப சிறப்பாக இருக்கும். குழந்தைகள் அடுத்த கட்டத்திற்கு மூவ் ஆகிறத பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுவீங்க. குடும்பத்தில் வந்து ஒரு சுப நிகழ்ச்சிகள் நடத்தலாமா அப்படிங்கிற எண்ணங்களும் இருக்கும். ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பு தான். பட் இருந்தாலும் ஒரு சின்ன அலைச்சல்கள் குடும்பத்திற்காக சின்னதாக ஒரு கடன் வாங்குறதுக்கான சூழ்நிலைகளை சில பேருக்கு ஏற்படுத்தும். ஸோ அவ்வளோதான். மற்றபடி எல்லாமே சிறப்பு தான். மற்றபடி வந்து உங்களுக்கு வந்து 3ஆம் அதிபதி 3 மற்றும் 6ஆம் அதிபதியான குரு 7ல் இருக்குது. ஸோ இதில் வந்து என்ன ஆகும் அப்படின்னா சுக்கிரனுடைய சாரத்தில் போகும்போது அது வந்து குரு சுக்கிரனாலே ஒரு பெரும் பணங்க. ஸோ பெரும் பணம் சம்மந்தமான விஷயங்கள். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா 3-6 போது வேலையில் வந்து ஒரு பெரும் பணம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய பேருக்கு இருக்குது. ஸோ அது ஒரு ரொம்ப சிறப்பான விஷயம். அது மட்டும் இல்லாமல் வேலையில் வந்து நல்ல ஒரு உயர்வு, ஒரு பதவி உயர்வு, ஒரு மாற்றம் மூலியமாக ஒரு பெரும் பணம் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லாவே இருக்குது. கடன் ஏதாச்சும் எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக கடன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ ஒரு பெரிய பணம் கடனாகவும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நல்லாவே இருக்குது. 4ஆம் அதிபதி, ஸோ 4ஆம் அதிபதி 5லிருந்து அது வந்து குருடைய சாரத்தில் இருக்கும்போது நல்ல ஒரு வளர்ச்சி, நல்ல ஒரு ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. கணவன் மனைவி உறவுகள் வந்து ரொம்ப சிறப்பாகவும் சந்தோஷமாகவும் குதூகலமாகவும் இருப்பதற்கான வாய்ப்புகள். குழந்தைகளோட வளர்ச்சி ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைகள் அடுத்த கட்டத்திற்கு மாறி போவதெல்லாம் வந்து ரொம்ப நல்லாவே இருக்கும். மற்றபடி வீடு சொத்துக்கு சார்ந்த விஷயம், நல்ல ஒரு பணம் வருவாய்கள் வருவதற்கான வாய்ப்புகள்லாம் ரொம்பவே நல்லா இருக்குது. சில பேருக்கு வந்து வீடு இல்லை வாகனம் வந்து ஒரு லோனில் போட்டு வாங்கலாமாங்கிற எண்ணங்களும் ரொம்ப சிறப்பாக வருவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லாவே இருக்குது. வாங்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து துலாமுக்கு பார்த்தீங்கன்னா உங்களது 6ஆம் அதிபதி 7ல் இருக்கும்போது வேலையில் நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்களை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் நல்லா இருக்குது. ஸோ ஏதாவது கடன் கேட்டிருந்தீங்கன்னா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குது. 7ஆம் அதிபதி வந்து உங்களுக்கு வந்து 5ல் இருக்கும்போது நல்ல கணவன் மனைவி உறவில் ரொம்ப சிறப்பாகவும் சந்தோஷமாகவும் குதூகலமாக இருப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. சின்ன தர்க்கங்கள் வரும். ஸோ அது வந்து டே டு டே லைஃப்பில் அப்பப்போ வரும். பட் இருந்தாலும் ஒன்றும் பெரிய ப்ராப்ளங்களை ஏற்படுத்தாது.
அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 8ஆம் அதிபதி சுக்கிரன் 6ல் இருக்கும்போது வேலை சம்பந்தமான விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். வேலையில் ஏற்றம் இருக்குமான பணம் சம்பந்தமான விஷயங்களில் ஏற்றங்கள் இருந்தாலும் பட் ஒரு தேவையில்லாத ஒரு டென்ஷனையோ ஸ்ட்ரெஸ்ஸையோ கண்டிப்பாக ஏற்படுத்திடும். ஸோ கடன் கொடுக்கல் வாங்கல் சில பேருக்கு வந்து பழைய கடனை அடைச்சிருவாங்க. ஸோ அந்தளவுக்கு வந்து பண வருவாய்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ இதனால் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். 9ஆம் அதிபதியான புதன். ஸோ 9ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 7ல் இருக்குது. அதுவும் கேதுடைய சாத்திலும் போது கொஞ்சம் அப்பா சம்பந்தமான விஷயங்கள் சின்ன சின்ன ட்ரீட்மெண்ட்ஸ் போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. சில பேர் வந்து வெளியூர் பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளும் நிறையவே இருக்குது. 10ஆம் அதிபதி. ஸோ 10ஆம் அதிபதியான சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வாரத்தின் கொஞ்சம் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து கடன்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகள், அதுக்கப்புறம் நல்ல வளர்ச்சி நல்ல ஏற்றங்கள் அற்புதமாக இருக்கும். அதுக்கப்புறம் பெரிய லாபங்களை அள்ளி தருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்குது. இருந்தாலும் 10ஆம் அதிபதி வந்து இப்போ உங்களுக்கு வந்து 6ல் போகும்போது தொழிலான விஷயம் கடன்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. 11ஆம் அதிபதியான சூரியன். 11ஆம் அதிபதி சூரியன் வந்து உங்களுக்கு வந்து 6ல் இருக்கும்போது நல்ல ஒரு லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் நல்ல ஒரு ரொட்டேஷன் கிடைக்கிறதுக்கான தொழிலாளருக்கு வந்து ஒரு பெரிய லாபம் கிடைக்கிறது, கடன் சம்பந்தமான விஷயங்கள் கேட்டிங்கன்னா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்கும். இது ஒரு பொது பலன்கள். ஸோ இப்போ வந்து பார்க்க போது தசாபுத்தி பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இப்போ வந்து துலா லக்னம் சூரிய தசாபுத்தி அந்த நடக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 11 மட்டும் மாறும்பொழுது வேலையில் நல்ல ஏற்றங்கள், கேட்ட இடத்துல வேலை கிடைக்கிறது, வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கிறது, நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. துலா லக்னமாக இருந்து சந்திர தசாபுத்தி அந்த நடக்கிறது தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்களை கொடுக்கறதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது. வாரத்தின் பிற்பகுதியில் மட்டும் ஒரு சின்னதாக ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்கும். அதாவது வெள்ளி சனியில் மட்டும் வந்து ஒரு சின்னதாக ஒரு டென்ஷனோ ஸ்ட்ரெஸ்ஸோ வருவதனால அந்த டைமில் ஒன்று கொஞ்சம் அலர்ட்டாக இருந்துக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து துலா லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுத்தி அந்தரம் நடக்கிறவங்களுக்கு செவ்வாய் வந்து உங்களுக்கு வந்து 7ஆம் அதிபதி 5ல் இருக்கும்போது குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப சிறப்பான விஷயங்களுக்கும் பூர்வீக சொத்துக்கள் வருவதற்கான வாய்ப்புகள், திருமணம் சார்ந்த விஷயத்திற்காக நீங்கள் முற்பட்டீங்கன்னா கொஞ்சம் வந்து உங்கள் குடும்பத்திலே ரிலேட்டிவ்லேயே வந்து ஒரு சில வரன்கள் அமைவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப சிறப்பாக இருக்குது. குழந்தைகள் விஷயங்கள் வந்து ரொம்ப சிறப்பாகவும் சந்தோஷமாக புதுலமாகவும் சில நேரங்களில் வந்து கொஞ்சம் குழந்தைகளுக்கான வளர்ச்சிக்காகவும் கொஞ்சம் கடன் வாங்கிறதுக்கான சூழ்நிலையும் சில பேருக்கு ஏற்படலாம். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது துலா லக்னமாக இருந்து ராகு தசாபுத்தி அந்த ராகு வந்து புதனுடைய சாரத்தில் போகும்போது நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் இருக்கும். வேலையில் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் ஒரு அடுத்த கட்டத்துக்கு போவதற்கான வாய்ப்பு சிறப்பாக இருக்குது. துலா லக்னமாக இருந்து குரு தசாபுத்தி அந்த நடக்கணும். குரு வந்து 6ஆம் அதிபதி 7ல் இருக்கும்போது நல்ல வேலையில் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் நல்ல ஒரு உச்சமான ஒரு குருவின் சாரத்தில் சுக்கிரனுடைய சாரத்தில் போகும்போது பெரும் பணம் கையாளுவதற்கான வாய்ப்புகள், அதுவும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அடுத்த கட்டத்திற்கு முன்னேறுவதற்கான வாய்ப்புகளையும் கொடுத்துருங்க. பட் என்ன இருந்தாலும் 8ஆம் அதிபதி என்பது சின்ன சின்ன ஸ்ட்ரெஸ்ஸுகளையும் வந்து தான் போகும். பட் இருந்தாலும் வளர்ச்சி இருக்கும்னு கண்டிப்பாக வளர்ச்சி இருக்கும். வேலையில் நல்ல ஒரு உச்சத்தை தொடுவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது துலா லக்னமாக இருந்து சனி தசாபுத்தி அந்தரம் நடக்கிறவங்க எப்படி இருக்கும். ஸோ சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 5லிருந்து அது வந்து குருடைய சாரத்தில் போகும்போது நல்ல ஒரு வளர்ச்சி நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சனியை பொறுத்தவரை உங்களுக்கு வந்து 5 குழந்தைகளோட வளர்ச்சி ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைகள் வந்து ஒரு இடத்துல செட்டில் ஆகுது, குழந்தைகளோட ஒரு பெரும் லாபத்தில் ஒரு பெரிய லெவலில் போய் செட்டில் ஆகுது ரொம்ப சிறப்பாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பூர்வீகம் சம்பந்தமான விஷயங்கள் இருந்த இடர்பாடுகள் நீங்கள் கொஞ்சம் அதெல்லாம் சால்வ் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லா இருக்குது. சொத்துக்கள் சார்ந்த விஷயங்களுக்கு இந்த இடர்பாடுகள் நீங்கள் தொழில் நல்ல மென்மையான ஒரு முன்னேற்றங்கள் அடுத்த கட்டத்துக்கு தொழில் முன்னேறுவதெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. அதுக்கப்புறம் துலா லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி அந்தரம் நடக்கணும். பார்த்தீங்கன்னா புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 7லிருந்து கேதுடைய சாரத்தில் போகும்போது நிறைய அலைச்சல்கள் இருக்கும். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா கணவன் மனைவி உறவில் வந்து சின்ன சின்ன தர்க்கங்கள் ஏற்பட்டாலும் கொஞ்சம் சின்ன சின்ன பிடிவாதங்களை கைவிட்டிங்கன்னா எல்லாமே சிறப்பாக இருக்கும். துலா லக்னமாக இருந்து கேது தசாபுத்தி அந்தரம் நடக்கும் நல்ல லாபங்கள் தொழில் ரீதியான விஷயம் நல்ல ஏற்றங்கள் இருந்தாலும் வாரத்தின் ஒரு புதன் வியாழன் நேரங்களில் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஸோ சின்ன சின்ன ஸ்ட்ரெஸ்ஸுகள் வந்து போகும். அதுக்கப்புறம் எல்லாமே சரியாயிடுங்க. துலா லக்னமாக இருந்து சுக்கிர தசாபுத்தி அந்தரம் நடக்கணும். வந்து சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா 6லிருந்து உச்சமாக இருந்து அது வந்து உங்களுக்கு வந்து சனியுடைய சாரத்தில் போகும். வேலையில் நல்ல ஏற்றங்கள் நல்ல மாற்றங்கள் நல்ல ஒரு வளர்ச்சி இருக்கும். சின்னதாக ஒரு சின்ன ஸ்ட்ரெஸ் வந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் வேலையில் வந்து பார்த்திங்கன்னா அதீதமான ஒரு வேலை பலுக்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் சிலருக்கு இருக்குங்க. மற்றபடி என்னங்க எப்போதும் சொல்கிறதான் அமைதியாக ஒரு இடத்துல உட்காந்து இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப சிறப்பாக இருக்கும். வனமேலே விருச்சிக ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்ப்போம். ஸோ விருச்சிக ராசி உங்களது ராசியாதிபதி செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 4லிருந்து ராகுடைய சாரத்தில் போகும்போது சொத்துக்கள் சார்ந்த விஷயம் நல்ல லாபம் நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புகள். சில நேரங்களும் தாயாருடைய கோபங்கள் அதிகமாக இருக்கும். வண்டி வாகனம் கொஞ்சம் ரேஷாக ட்ரை பண்ணுவீங்க, அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா செவ்வாய் ராகுங்கும் போது அந்த எமோஷன்ஸை கண்டிப்பாக கொடுத்துரும்.
அதுக்கப்புறம் என்ன மாதிரி விஷயங்களை ஏற்படுத்தும் அப்படின்போது வேலை சம்மந்தமான விஷயம், வேலையில் இருக்கவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல லாபங்கள், நல்ல ஒரு ஏற்றங்களை தருவதற்கான வாய்ப்பு, கடன் கேட்டதுன்னா கடன் கிடைப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. கொஞ்சம் அலைச்சல்கள் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து 2ஆம் அதிபதி 2 5ஆம் அதிபதி குரு வந்து 6ல் இருக்குது. ஸோ 2 5ஆம் அதிபதி 6ல் இருந்து குரு வந்து எப்படி இருக்கும் அப்படின்போது குழந்தைகளோட வளர்ச்சி ரொம்ப சிறப்பாக இருக்கும். குழந்தை அடுத்த கட்டத்திற்கு முன்னேறுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு பெரும் பணத்தில் கையாளுவதற்கான வாய்ப்புகள், பூர்வீக சொத்துக்களால் ஒரு பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. குடும்பத்திற்கு தேவையான பண வரவுகள்லாம் வந்து நல்லாயிருக்கும். ஏதாவது லோன்ஸ் கேட்டிருந்தீங்க அப்படின்னா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ அது ரொம்ப நல்லாயிருக்கும். சில பேருக்கு வந்து ஒரு பழைய கடனை அடைச்சி புது கடன் வாங்குவதற்கான வாய்ப்புகளும் நல்லாவே இருக்குது. 2ஆம் அதிபதி 3. ஸோ என்றைக்குமே 2ஆம் அதிபதி 3ஆம் அதிபதி 2 சின்ன சின்ன கலகங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸோ நமக்கு தெரியாமல் கேமரா வைக்கிறது, நம்ம ஃபோனை ரெக்கார்ட் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கணும். அதுக்கப்புறம் 3ஆம் அதிபதி. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏன்னா இது வந்து எப்படி வரும்னா 3ஆம் அதிபதி சொத்துக்கள் ரீதியான விஷயங்கள் சின்ன சின்ன கலகங்கள் ஏற்படும். அதனால தான் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். சில பேருக்கு வந்து சொத்துக்கள் விற்பனை ஆவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக, அதனால் ஒரு பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லாயிருக்கு. 5ஆம் அதிபதியான குரு வந்து 6ல் இருக்கும்போது குழந்தைகளோட வளர்ச்சி ரொம்ப சிறப்பாக இருக்கும். குழந்தைகள் அடுத்த கட்டத்திற்கு முன்னேறுவதற்கான வாய்ப்புகள்லாம் ரொம்பவே நல்லாயிருக்கும். அது வந்து சிறப்பான விஷயங்கள் தான். அது மட்டும் இல்லாமல் வந்து குழந்தைகளோட வளர்ச்சி ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதுக்கான ஒரு எக்ஸ்பென்ஸ் ஆனாலும் பெரிய ஒரு வளர்ச்சியை கண்டிப்பாக அடைவார்கள். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 6ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 4ல் இருக்கும்போது நல்ல லாபங்கள் அள்ளி தருவதற்கான வாய்ப்புகள், சொத்துக்களாக நல்ல லாபங்கள், நல்ல ஏற்றங்கள், நல்ல விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ வேலையிலும் பார்த்திங்கன்னா ஒரு பெருத்த லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குது. சின்ன சின்ன அலைச்சல்களை மட்டும் தவிர்க்க முடியாது. 7ஆம் அதிபதியான சுக்கிரன். ஸோ 7ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து உச்சமாக மீனத்தில் இருக்கும்போது உங்களது மனைவி, பார்ட்னர்ஸ் அவங்களுக்குலாம் வந்து ஒரு பெரும் லாபம் வருவதற்கான வாய்ப்பு. மனைவிக்கு வந்து பார்த்திங்கன்னா மனைவியோ கணவனோ உங்களுக்கு வந்து ஆப்போசிட் ஆளுங்களுக்கு வந்து ஒரு பெரிய பணமோ பெரிய லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பு, வியாபாரத்தில் ஒரு பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. அது ஒரு நல்ல விஷயம் தாங்க. 8ஆம் அதிபதி புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 6ல் இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சட்டம் ரீதியான விஷயங்களை கொஞ்சம் பார்த்து நடந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுவும் 8ல் வந்து 6 9 வேலையில் இருக்கிறவங்களுக்கு வந்து ரூல்ஸ் பேசி ஏதாச்சும் மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னா கொஞ்சம் ரூல்ஸ் எல்லாம் பேசாமல் கொஞ்சம் கம்முன்னு இருக்கிறது ரொம்ப நல்லது. தேவையில்லாத பிடிவாதங்களை தவிர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. 9ஆம் அதிபதியான சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டார்டிங்கில் வந்து கொஞ்சம் சின்ன சின்ன விஷயங்கள் வேலை சம்பந்தமான விஷயங்கள் நல்ல ஏற்றங்களை கொடுத்தாலும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வளர்ச்சி, நல்ல ஒரு இதெல்லாம் சூப்பராக இருக்கும். வியாழன் வெள்ளியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு ஸ்ட்ரெஸ் வந்து போகும். அதுக்கப்புறம் எல்லாமே சிறப்பாக இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 10ஆம் அதிபதியான சூரியன் வந்து 5ல் இருக்கும். ரொம்ப கவனமாக இருக்கணும். ஒரு 16ஆம் தேதி வரை வந்து பார்த்திங்கன்னா தொழில் ரீதியான விஷயங்கள் அதீதமான ஒரு ஸ்ட்ரெஸ் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறனால ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள். ஏன்னா வந்து அது வந்து குருவுடைய சாரத்தில் போகும்போது அந்த மாதிரி விஷயங்களே ஸ்ட்ரெஸ்ஸுகளை ஏற்படுத்துவாங்க. ஏன்னா 5ஆம் அதிபதி ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கும்போது நிறைய பண ஆசைகளை ஏற்படுத்தி அதனால் நம்ம தவறு செய்கிறதுக்கான வாய்ப்புகள், தொழில் ரீதியான விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் தாங்க. அதுக்கப்புறம் 11ஆம் அதிபதி. ஸோ 11ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 6ல் வந்து வக்கரமாக போகிறது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நண்பர்கள்ட்ட எதிர்பார்த்த சில விஷயம் கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி, எதிர்பார்த்த லாபங்களும் கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரியான ஃபீலை கண்டிப்பாக கொடுக்கும். லாபங்கள் வரும்னா ஒரு பெரிய லாபங்கள் கண்டிப்பாக வருங்க. ஸோ அதில் எந்த மாற்றம் இல்லை. பட் ஆனால் கொஞ்சம் ஸ்லோவாக வர மாதிரி, ஏன்னா வக்கரமாக போகும்போது கொஞ்சம் ஸ்லோவாக வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ இதுவரை பார்த்தது வந்து பார்த்திங்கன்னா பொது பலன்கள். ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த தசாபுத்தி பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ விருச்சிக லக்னமாக இருந்து சூரிய தசாபுத்தி அந்த நடக்கும் எப்படி இருக்கும். சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 5ல் இருக்கும்போது என்ன மாதிரி தொழில் ரீதியான விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். 10ஆம் அதிபதி வந்து 5ல் இருக்கும்போது 10க்கு 8 15ஆம் தேதி வரை ரொம்ப கவனமாக இருக்கணும். அதுவரை கொஞ்சம் பெரிய ரிஸ்க்கெல்லாம் எடுக்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் விருச்சிக லக்னமாக இருந்து சந்திர தசாபுத்தி அந்தரம் நடக்கிறவங்க எப்படி இருக்கும். சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 9ஆம் அதிபதியாக இருந்து வாரத்தின் முற்பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா வேலை சம்பந்தமான விஷயங்கள் எல்லாம் வந்து நல்ல ஏற்றங்களை கொடுக்கும். வாரத்தின் ஒரு இறுதி பகுதி சனி ஞாயிறு வந்து கொஞ்சம் சின்னதாக ஸ்ட்ரெஸ் வந்து போகிறதுக்கான வாய்ப்பில் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து விருச்சிக லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுத்தி அந்தரம் நடக்கிறவங்க எப்படி இருக்கும். ஸோ செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 4ல் இருந்து அது வந்து ராகுடைய சாரத்தில் போகும்போது கொஞ்சம் அந்த நிலப்புலங்கள் சார்ந்த விஷயம் நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்குது. அது ஒரு நல்ல ஏற்றங்களையும் நல்ல லாபங்களையும் கண்டிப்பாக கொடுத்துருங்க. அதில் எந்த வித மாற்றம் இல்லை. ஏன்னா வந்து அது வந்து ஒரு பெரிய வெற்றியிலும் நல்ல லாபங்களையும் கண்டிப்பாக கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 8ஆம் அதிபதி. ஸோ 8ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா
உங்களுக்கு வந்து 6ல் இருக்கும்போது வேலை செய்கிற இடங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். தேவையில்லாத ஒரு ரிஸ்க்கோ டென்ஷனோ ஒரு ரூல்ஸோ பேசுறதை வந்து தவிர்த்துக்கிறது நல்லது. ஏன்னா வந்து கேது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து ஏடாகூடமாக பேசுறதுக்கான வாய்ப்புகளும் பார்த்துருந்துக்கணும். இல்லை உள்ள நல்ல விஷயம்னா 8ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 6ல் இருந்தாலும் அது கேதுவுடைய சாரத்தில் 11ல் இருக்கும்போது தெரியாமல் யாராச்சும் வந்து மறைமுகமாக ஒரு பெரிய பணமோ பெரிய பொருள் உதவியோ உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. அது ஒரு நல்ல விஷயந்தான். ஓகேங்களா? ஏன்னா அது 8, 9 அது ஒரு இது இருந்தாலும் வேலை செய்கிற இடங்களும் திடீர் அதிர்ஷ்டங்கள் மூலயமா திடீர் ஒரு பொருள் வருவதற்கான வாய்ப்புகள் நல்லாவே இருக்குது. அதுக்கப்புறம் வந்து 6ஆம் அதிபதி இந்த சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4ல் இருக்கும்போது நல்ல வேலையில் நல்ல வளர்ச்சி நல்ல ஏற்றங்களை தருவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப சிறப்பாக இருக்குது. 9ஆம் அதிபதி சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஏற்றங்கள் நல்ல லாபங்களையும் கொடுத்துருவார். ஸோ ஒரு பெரிய அளவில் வந்து முயற்சிகளில் வெற்றி கிடைப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 11ஆம் அதிபதி, ஸோ உங்களுக்கு வந்து 11ஆம் அதிபதி புதன் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து கேதுவுடைய சாரத்தில் போகும்போது என்ன மாதிரி விஷயங்களை பண்ணும். ஸோ அது வந்து கேது வந்து பார்த்திங்கன்னா 6ல் இருந்தாலும் 8ஆம் அதிபதி 11ஆம் அதிபதி வந்து 8, 11 வந்து செயல்படுவதனால் மறைமுகமான ஒரு பெருத்த லாபங்கள் நண்பர்களாக நல்ல லாபங்கள் நல்ல ஒரு பெரிய ஒரு பணம் வருவதற்கான ஆகிடும் ரொம்ப சிறப்பாக இருங்க. ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்களாக இருக்குன்னா பிரார்த்தனை தான். இப்போ வந்து தசாபுத்தி பலன்கள் இதுவரை பார்த்து பொது பலன்கள் இப்போ வந்து தசாபுத்தி பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். யாரெல்லாம் விருச்சிக லக்னமாக இருந்து சூரிய தசாபுத்தி அந்தரம் நடக்குதோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சூரியன் வந்து 10ஆம் அதிபதியாக இருந்த 5ல் இருக்கும் தொழில் ரீதியான விஷயம் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதே மாதிரி விருச்சிக லக்னமாக சந்திர தசாபுத்தி அந்தரம் நடக்கிறவங்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து தந்தை சார்ந்த உறவுகளால் வந்து நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் இருக்கும். வியாழன் வெள்ளியில் மட்டும் சின்னதாக ஒரு ஸ்ட்ரெஸ் போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. விருச்சிக லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுத்தி அந்த இருக்கும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4ஆம் அதிபதி 5ல் இருக்கும்போது வீடு சொத்துக்கள் சார்ந்த விஷயங்களை பெரிய லாபங்கள் பெரிய ஒரு வருமானங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. அது ஒரு நல்ல விஷயம் தாங்க. ஸோ அதுக்கப்புறம் விருச்சிக லக்னமாக இருந்து ராகு தசாபுத்தி அந்த நடக்கும்போது ராகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்போ புதனுடைய சாரத்தில் போகும்போது கொஞ்சம் குழந்தைகளுக்காக நிறைய வளர்ச்சிகள் குழந்தைகளோட வளர்ச்சியாக கொஞ்சம் செலவு பண்ணுறது எல்லாம் இருக்கத்தான் செய்யும். பட் ஆனால் வருமானம் வரணும் பெருத்த வருமானங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. அது ஒரு நல்ல விஷயந்தான். ஆனால் என்ன ஒன்று இதில் வந்து 8, 11 சம்மந்தப்படுவதனால் திடீர் விபரீத ராஜ யோகங்களும் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது விருச்சிக லக்னமாக இருந்து குரு தசாபுத்தி அந்த 5ஆம் அதிபதி 6ல் இருக்கும்போது உங்களுக்கு வந்து வேலையில் நிறைய சின்ன ஒரு சங்கடங்களும் நிறைய வந்து வேலையில் வந்து நிறைய வேலை பலுக்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. சில பேருக்கு வந்து ஒரு கடனை அடைச்சிட்டு இன்னொரு கடன் வாங்குவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதுவும் விருச்சிக லக்னமாக இருந்து சனி தசாபுத்தி அந்தரம் நடக்கணும். சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 3 மற்றும் 4ஆம் அதிபதியாக இருந்து நல்ல ஆட்சி படத்தோடு இருக்கும்போது சொத்துக்கள் விற்பனை மூலமாக ஒரு பெரும் பணம் வரதுக்கான வாய்ப்புகள் வண்டி வாகனங்களை விற்பனை செய்வதற்கான வாய்ப்புகளையும் நிறைய பெரிய பணம் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்குது. விருச்சிக லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி அந்தரம் நடக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும். ஸோ புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 8ஆம் அதிபதியாக இருந்து அது வந்து கேதுவுடைய சாரத்தில் போய் அது 6ல் இருக்கும்போது வேலையில் வந்து பார்த்திங்கன்னா திடீர் அதிர்ஷ்டங்கள் திடீர் ஒரு பொருள் வருவதற்கான வாய்ப்புகள் கடன் கேட்ட இடத்துல திடீர்னு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ அது ஒரு நல்ல விஷயந்தான். ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது விருச்சிக லக்னமாக இருந்து கேது தசாபுத்தி அந்தரம் நடக்கும் கேது சந்திரன் போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். பிரயாணங்களில் வந்து ஒரு நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்குது. வாரத்தின் ஒரு வியாழன் வெள்ளியில் மட்டும் ஒரு சின்னதாக ஸ்ட்ரெஸ் வந்து போகும். மற்றபடி எல்லாமே சிறப்பு தான். விருச்சிக லக்னமாக இருந்து சுக்கிர தசாபுத்தி அந்தரம் நடக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கணும். சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 7ஆம் அதிபதியாக இருந்து அவர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 5ல் இருக்கும்போது கணவன் மனைவி நல்ல பொருள் அதாவது கணவனால் மனைவிக்கோ மனைவியால் கணவனுக்கு ஒரு பெரிய பொருளாதார ரீதியில் வந்து ஒரு பெரிய பணம் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக பணம் வருவதற்கான வாய்ப்பு சூப்பராகவே இருக்குங்க. ஸோ அது ஒரு நல்ல விஷயம் தாங்க. ஸோ அது வந்து என்னென்னா வரும்போது கொஞ்சம் சேஃப்டி பண்ணுறது ரொம்ப நல்லது. அது சேஃப்டி பண்ணி பார்த்துக்குங்க. மற்றபடி என்னங்க சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து விருச்சிக லக்னமாக வந்து சுக்கிர தசாபுத்தி அந்தரம் நடக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா சுக்கிரன் வந்து உங்களுக்கு 7ன்னும் போதே கணவனை உறவு வந்து ரொம்ப சிறப்பாகும். அது உச்சமாகும்போது ரொம்ப அற்புதமான விஷயங்களை கண்டிப்பாக கொடுத்துரும். குழந்தைகளுடைய வளர்ச்சிகளில் வந்து பெரும் பங்கு வகிப்பதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்களாகனா பிரார்த்தனை ரொம்ப அவசியம். மனதார இறைவனை பிரார்த்தனை கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பு. தனுசு ராசி. ஸோ தனுசு ராசிக்கு எப்படி இருக்கும். ஸோ உங்களது ராசி அதிபதி குரு வந்து 5ல் இருக்கார். ஸோ 5ல் வந்து பார்த்திங்கன்னா சுக்கிரனுடைய சாரத்தில் போகும்போது நல்ல லாபங்கள் சொத்துக்களால் நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ 4ஆம் ஐந்தில் அதுவும் சுக்கிரனுடைய சாரம் சுக்கிரன் உச்சம் ஒரு பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்பு தாயார் சார்ந்த உறவுகளிலும் ஒரு பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. 2ஆம் அதிபதி 3ஆம் அதிபதி 2 ரொம்ப சின்ன கலகங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 3ஆம் அதிபதி சனி. ஸோ
நல்ல ஆட்சி பலத்தோடு இருந்து அதுவும் வந்து உங்களுக்கு குருவுடைய சாரத்தில் போகும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து நல்ல ஒரு அடுத்த ஸ்டெப் போகிறதுக்கான ஐடியாஸ்லாம் நிறையா இருக்கும். மற்றபடி வந்து கொஞ்சம் தொழில் சார்ந்த விஷயம் கவனமாக தான் இருக்கணும். ஏன்னா வந்து அதீதமான ஒரு பொருளாசையை கொடுக்கறதுக்கான வாய்ப்பும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா போகிற சாரம் வந்து 5ஆம் இல்லை குருவுடைய சாரத்தில் போகும்போது அது கொஞ்சம் நம்மளை வந்து பேராசையை தூண்டும். அதனால் தொழில் ரீதியாக இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும், வேறு ஒன்றும் கிடையாது. பட் ஆனால் நிறைய ஐடியாஸ் வரும், அதை நோட் பண்ணிங்க. கொஞ்சம் காலகட்டத்துக்கு அப்புறம் அது கண்டிப்பாக வந்து ஒரு பெரிய பண உறவுகளோ பொருள் வரவே கொடுக்கறதுக்கான வாய்ப்பெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ 4ஆம் அதிபதி 5ல் இதில் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த லேண்டு சம்மந்தமான விஷயங்களும் நல்ல ஒரு பண வசதிகள்லாம் ரொம்ப அற்புதமாக இருக்கும். 5ஆம் அதிபதி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3ல் இருக்கும்போது குழந்தைகளோட வளர்ச்சி, குழந்தைகளோட அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. ரொம்ப சிறப்பான விஷயங்கள் கண்டிப்பாக இருக்குங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6ஆம் அதிபதியான சுக்கிரன் 6ஆம் அதிபதி சுக்கிரன் 3ல் இருக்கும்போது வேலையில் நிறைய மாற்றங்கள் இருக்கும். ஏதாவது வேறு வேலைக்கு போகிறது, வேலையிலேயே வந்து வேறு டிவிஷன் மாறுறது, ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கிறது, உத்தியோக உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதனால் வந்து ஒரு நல்ல விஷயந்தாங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது தனுசு ராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 7ஆம் அதிபதி புதன் வந்து பார்த்திங்கன்னா 5லேருந்து கேதுவுடைய சாரத்தில் போகும்போது கொஞ்சம் தொழில் ரீதியான விஷயங்கள் கவனமாக இருக்கணும். ஏன்னா வந்து அதில் வந்து பார்த்திங்கன்னா பார்ட்னர்ஷிப் சம்மந்தமான விஷயங்கள் சின்னதாக வந்து ஒரு இழுவை இருக்கும். கொஞ்சம் வாக்குவாதங்களோ ஒரு கருத்து பேதங்களோ வருவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் தான். கணவன் மனைவிக்கு நடுவிலேயே கூட பார்த்திங்கன்னா சின்ன சின்ன விஷயங்கள் வந்து ஒரு கருத்து பேதங்கள், அதனால் ஒரு மயான அமைதி நிலவுவதற்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. குழந்தைங்க விஷயத்துக்காக ஏதாச்சும் 2 பேர் சண்டை போடுவதற்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. 8ஆம் அதிபதியான சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வாரத்தின் முற்பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா திங்கள் செவ்வாயில் வந்து தாயார் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் டென்ஷன்ஸ் இருந்தாலும் அதுக்கப்புறம் வந்து எல்லாமே ஓரளவு சரியாகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாவே இருக்குது. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 9ஆம் அதிபதி, ஸோ 9ஆம் அதிபதியான சூரியன் வந்து 4ல் இருந்து அது வந்து உங்களோட புதனுடைய சாரத்தில் போகும்போது என்ன மாதிரி விஷயங்களை பண்ணோம் அப்படின்னா, புதன் வந்து கேதுவுடைய சாரத்தில் போகும்போது சூரியன் 9 நல்ல ட்ராவல் போகிறதுக்கான வாய்ப்பு, ட்ராவல் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கும். சின்ன மன உளைச்சலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். ஏன்னா டே டு டே லைஃப்பில் வந்து யாராச்சும் வந்து வெடுக்குன்னு பேசுகிறது வந்து தவிர்க்க முடியாது. மற்றபடி வந்து தந்தை சார்ந்த உறவுகளையும் வந்து நல்ல ஒரு உறவுகளாக இருந்தாலும் சின்ன பிடிவாதங்கள் வந்து போகிறதையும் தவிர்த்துக்க முடியாதுன்றது தான் உண்மையான விஷயம். 10ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா தொழில் ரீதியான விஷயங்கள், ஸோ தொழில் ரீதியான விஷயங்கள் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்களை கொடுக்கணும்னு நினச்சாலும் கடன்கள் நிறைய வாங்குற மாதிரி விஷயங்களை ஏற்படுத்தும். ஓவர் ரிஸ்க் எடுக்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ அது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. ஏன்னா வக்கரமாக இருக்கும்போது அந்த லாபங்களும் கொஞ்சம் ஸ்லோவாக வரும். அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் தான். 11ஆம் அதிபதி சுக்கிரன் 11ஆம் அதிபதி சுக்கிரன் வந்து 4ல் இருக்கும்போது நல்ல வீடு சொத்துக்கள் சம்மந்தமான விஷயம் பெருத்த லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. சில பேர் வந்து பழைய வீடுகளை விற்று அதனால் ஒரு பெரும் பணம் வந்து புது வீடு வாங்குவதற்கான யோகங்கள், பழைய வாகனங்களை விற்று புதிய வாகனங்கள் வாங்குவதற்கான யோகங்களும் சிறப்பாக இருக்குங்க. ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்கள்லாம் இருக்கணும். அது நம்ம வந்து பிரார்த்தனை ரொம்ப அவசியம். இதுவரை பார்த்து பொது பலன்கள் இனிமேல் பார்க்கறது பார்த்திங்கன்னா தசாபுத்தி பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ தனுசு லக்னமாக இருந்து சூரிய தசாபுத்தி அந்தரம் நடக்கிறவங்க வந்து எப்படி இருக்கும் அப்படின்போது சூரியன் உங்களுக்கு 4லிருந்து 9 நல்ல ஒரு ஏற்றங்கள் இருக்கும். அப்பா சார்ந்த விஷயங்களும் சின்ன கருத்து பேதங்கள் இருந்தாலும் அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க இந்த டைமில் வந்து கொஞ்சம் அப்பா கிட்ட பேசுறது, அதுவும் சொத்துக்கள் சார்ந்த விஷயங்களில் வந்து அப்பாவுக்கும் உங்களும் கருத்து வேறுபாடுகளும் அதை மட்டும் கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப சிறப்பு. மற்றபடி தனுசு லக்னமாக இருந்து சந்திர தசாபுத்தி அந்தரம் நடக்கிறவங்களுக்கு வந்து சந்திரன் வந்து உங்களுக்கு 8ஆம் அதிபதியாக இருக்கிறனால கொஞ்சம் குழந்தைகள் சம்பந்தமான விஷயங்கள் வந்து இனிஷியலாக வந்து ஒரு திங்கள் செவ்வாயில் சின்ன மாறுபாடுகள் இருந்தாலும் வேலையில் வந்து கொஞ்சம் கவனம் தேவை. மற்றபடி எல்லாமே சிறப்பு தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தனுசு லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுத்தி அந்தரம் நடக்கும். செவ்வாய் வந்து 3ல் இருந்து அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3ல் வந்து ராகுடைய சாரத்தில் இருக்கும். சொத்துக்கள் விற்பனை ஆவதற்கான வாய்ப்பு, பூர்வீகம் சம்பந்தமான சொத்துக்களால் விற்பனையாகி அதனால் ஒரு பெரும்பணம் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. இப்போ வந்து ஏதாவது கோர்ட் கேஸ் நடந்தாலும் அது வந்து அவுட் ஆஃப் கோர்ட் வச்சு பேசி தீர்த்துக்கிறதுக்கான வாய்ப்பும் நல்லாவே இருக்குது. தனுசு லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுத்தி அந்தரம் நடக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி விஷயங்கள் கோர்ட் கேஸில் மூலியமாக முடிச்சுக்கலாம். அவுட் ஆஃப் கோர்ட்டே வந்து முடிச்சுக்கலாம். தனுசு லக்னமாக வந்து ராகு தசாபுத்தி அந்தரம் நடக்கணும். ராகு வந்து 4ல் இருந்து புதனுடைய சாரத்தில் போகும்போது சொத்துக்களால் நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ அது வந்து ரொம்ப நல்ல விஷயங்களாகவும் அற்புதமாக இருக்குங்க. தாயாரோட உடல்நிலையில் வந்து பார்த்தா சின்ன ஒரு ட்ரீட்மெண்ட் சில பேருக்கு தேவைப்படலாம். அப்படி எல்லாமே சிறப்பு தான். அதுக்கப்புறம் பார்க்கும்போது தனுசு லக்னமாக இருந்து குரு தசாபுத்தி அந்தரம் நடக்கணும். எப்படி இருக்கும்? குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 4ஆம் அதிபதி 5ல் இருக்கும்போது சொத்துக்கள் நல்ல லாபம் நல்ல ஏற்றங்கள் இருக்கும். நல்ல ஒரு வளர்ச்சி கிடைப்பதற்கான வாய்ப்புகள், பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ அதனால் வந்து உங்களுக்கு வந்து ஒரு பெரிய பணத்தோட ஹேண்ட்லிங் வந்து கண்டிப்பாக இப்போ இந்த வாட்டி பார்க்க முடியும். தனுசு லக்னமாக இருந்து சனி தசாபுத்தி அந்தரம் நடக்கும். சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3ல் இருக்கும். சின்ன கலகங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு. பட் இருந்தாலும் ஒரு சொத்துக்கள் விற்பனை மூலமாக ஒரு பெரும் பணம், அது மட்டும் இல்லாமல் ஏதாச்சும் வந்து வண்டி வாகனம்
வாங்கி விற்கிறவங்களும் வந்து ஒரு பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்குது. தனுசு லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தியந்திரம் நடக்கிறவங்களுக்கு புதன் வந்து பார்த்திங்கன்னா கேதுடைய சாரத்தில் போகும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கும். தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து மறைமுகமாக யாராச்சும் நம்மளை போட்டு கொடுக்குறது கவர்மெண்ட் செக்டரில் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய ஒரு அவசியம் தான். பார்ட்னர்ஸ்க்கும் உங்களுக்கு வந்து சின்ன சின்ன பிஸ்னஸில் வந்து ஒரு கருத்து பேதங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். தனுசு லக்னமாகுது கேது தசாபுத்தி அந்த நடக்கும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணுங்க. ஏன்னா வந்து நம்ம ஒழுங்காக போனாலும் தேவையில்லாத ரொம்ப வழக்குகள் வரும். அதுவும் வியாபாரத்தில் இருக்கவங்க வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். மாமியார் வீட்டுக்கு போய் சாப்பிட கூப்பிட்டாங்கன்னு சொன்னீங்கன்னா அதையும் அவமானங்களோ ஒரு பிரச்சனைகளோ வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கிற ஒரு காலகட்டங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது தனுசு லக்னமாக இருந்து சுக்கிர தசாபுத்தி அந்தரம் நடக்கிறது வந்து பார்த்திங்கன்னா சுக்கிரன் வந்து 6ஆம் அதிபதியாக இருந்து உங்களுக்கு வந்து நாளில் இருக்கும்போது வேலையில் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் நல்ல ஒரு சந்தோஷங்களையும் குதூகலையும் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் நல்ல ஒரு ஏற்றங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ என்னை பொறுத்தவரை என்னங்க ஒரு அமைதியாக ஒரு இடத்துல உட்காந்து பிரார்த்தனை பண்ணோம்னா கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக அமைதியான ஒரு பிரார்த்தனை இருக்கும்போது சிறப்பான பலன்களை கண்டிப்பாக எதிர்பார்க்கலாங்க. மகர ராசிக்கு வந்து உங்களது ராசி அதிபதி சனி 2லிருந்து அது 3ஆம் அதிபதி அதாவது குருவுடைய சாரத்தில் போகும்போது சொத்துக்கள் நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் சொத்துக்கள் விற்பனையின் மூலமாக ஒரு பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. அது ஒரு நல்ல விஷயம் தாங்க. மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா பேசும்போது சின்ன சோம்பேறித்தனம் இருக்கும். சில பேர் ஏடாகூடமாக பேசுவீங்க. ஸோ அதை மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா போதுங்க. ஸோ 3ஆம் அதிபதி நாளில் இருக்கும்போது சொத்துக்களாக நல்ல பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்புகள் அதுவும் குரு சுக்கிரனுடைய சாரத்தில் போய் சுக்கிரன் உச்சமாகும் போது அது சொத்து இளைய சகோதர சார்ந்த விஷயங்கள் ஒரு அக்ரிமெண்ட் டாக்குமெண்டேஷன் மூலமாக ஒரு பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. நல்ல ஒரு முயற்சிகளுக்கு வந்து ஒரு பெரும்பணம் கிடைப்பதற்கான வாய்ப்பும் ரொம்ப நல்லாயிருக்கு. தாயார் சார்ந்த உறவுகளில் வந்து சின்ன சின்ன கருத்து பேதங்கள் வரலாம். ஸோ அதனால் அந்த அம்மா விஷயங்கள் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. மற்றபடி வந்து 5ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து உங்களுக்கு வந்து 3இல் உச்சமாக இருந்தது பார்த்திங்கன்னா 5-10ஆம் அதிபதி 3இல் உச்சம் பண்ணும்போது நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் தொழில் ரீதியான விஷயங்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு கடன் கெடுதுன்னா கிடைக்கிற தொழில் ரீதியான விஷயங்கள் குழந்தைகளோட வளர்ச்சியெல்லாம் வந்து பெரிய அளவில் இருக்கும். பெரிய அளவில் வந்து அவங்க செட்டில் ஆகிறதெல்லாம் பார்த்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அது ஒரு ரொம்ப சிறப்பான விஷயங்கள் தான். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து 6ஆம் அதிபதியான புதன் வந்து நாளில் வந்து கேதுடைய சாரத்தில் இருக்கும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா வந்து 6, 9 அது வந்து கொஞ்சம் வேலையில் வந்து நல்ல ஏற்றங்கள் இருந்தால் சின்ன ஒரு குடைச்சல்கள் இருக்கும். பட் லாபங்கள் இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நல்ல லாபங்களை கற்றுத்தருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. பட் வேலையில் வந்து நல்ல ஏற்றங்கள் நல்ல மாற்றங்கள் கண்டிப்பாக இருக்குங்க. பட் ஸ்ட்ரெஸ் அப்பப்போ வந்து போகும். கடன் சம்பந்தமான விஷயங்கள் சில பேருக்கு அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும்போது கொஞ்சம் பார்த்து இது பண்ணிக்கிங்க. அது வந்து 6ஆம் அதிபதி புதன் வந்து வக்கரமாக போகும்போது சில நேரங்களில் வந்து வேலைகள் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி வேலை கண்டிப்பாக கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது 7ஆம் அதிபதி சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வீடு சொத்துக்கு சார்ந்த விஷயங்கள் வந்து அமைவதற்கான வாய்ப்புகளும் இந்த வாரத்தில் இருக்குங்க. அதுக்கப்புறம் குழந்தைகளோட வளர்ச்சி வேலையில் வந்து புதிய வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது கணவன் மனைவி உறவுகள் மாத்திரம் வாரத்தின் இறுதியில் வந்து சின்ன சலசலப்புகள் வருவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதுக்கப்புறம் மகர ராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 8ஆம் அதிபதியான சூரியன் 3இல் இருக்கும்போது 15ஆம் தேதி வரை தேவையில்லாத ஒரு டென்ஷன் ஸ்ட்ரெஸ் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதனால் வந்து தாயாருக்கும் உங்களுக்கும் நிறைய கருத்து பேதங்கள் வண்டி வாகனங்கள் ஓட்டும் போதும் ரொம்ப கவனமாக இருக்கின்ற ஒரு காலகட்டங்க. ஏன்னா 3 8 போது தேவையில்லாத ஒரு தர்க்கங்களை ஏற்பட்டு அதனால் வந்து நமக்கு ஒரு எமோஷன்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப கவனமாக இருக்கணும். யார்ட்டாச்சும் ஒரு வாக்குறுதிகள் கொடுக்குறதுக்கு முன்னாடி 10 வாட்டி யோசித்து வாக்குறுதி கொடுக்குறது ரொம்ப ரொம்ப நல்லது. 9ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்தீங்கன்னா கேதுடைய சாரத்தில் போகும்போது நல்ல ஒரு ஆன்மீக சுற்றுலா போகிறதுக்கான வாய்ப்புகள் சில பேருக்கு ஏற்படலாம். அது வந்து ரொம்ப சிறப்பு தான். அது மட்டும் இல்லாமல் வேலை சம்பந்தமான சின்ன நெருக்கடிகள் ஏற்பட்டாலும் நம்ம அடுத்த போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 10ஆம் அதிபதியான சுக்கிரன் உச்சமாக 3இல் இருக்கும்போது தொழிலுக்கு தேவையான கடன்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ அது ரொம்ப நல்ல விஷயந்தான். எங்கேனாச்சும் ஒரு லோன்ஸ் அப்ளை பண்ணிங்கன்னா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லாயிருக்கு. அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய உச்சங்கள் ஒரு லாக இருக்கும்போது அந்த ஒரு கிரகம் உச்சமாக இருக்கும் பெரிய ஆசைகளை தந்து ஒரு பெரிய லெவலில் வந்து முன்னேற்றுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்குது. அது தொழிலுடைய ரீதியில் வந்து பெரிய வளர்ச்சிகளை கண்டிப்பாக பெறுங்க. 11ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 2இல் இருக்கும்போது பெரிய பண வரவுகள் நல்ல லாபங்கள் வருவதற்கான இரட்டிப்பு லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து ஒரு பொது பலன்கள். இப்போ வந்து தசாபுத்தி பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ மகர லக்னமாக இருந்து சூரிய தசாபுத்தி அந்த நடக்கணும். சூரியன் வந்து 3இலிருந்து 8ஆம் அதிபதியாக இருக்கும் ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. அதுவும் வந்து குடும்பத்தில் வந்து தேவையில்லாத தர்க்கங்கள் கலகங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து மகர லக்னமாக இருந்து சந்திர தசாபுத்தி அந்த நடக்கணும் நல்ல ஒரு சிறப்பான பலன்கள் நல்ல லாபங்களை அழுத்தி வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மகர லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுத்தி அந்தரம் நடக்கிறவங்க வந்து பெரும் பணம் ரொட்டேஷன் ஒரு பல மடங்கு பணம் வந்து உங்கள் கைகளில் உலாவதை வந்து நான் பார்க்க முடியும். ஸோ பெரும் பணம் அமைவதற்கான வாய்ப்புகள் சொத்துக்கெல்லாம் நல்ல லாபங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப சிறப்பாக இருக்குது.
அதுக்கப்புறம் வந்து மகர லக்னமாக இருந்து ராகு தசாபுத்தி அந்த ராகு வந்து 3லிருந்து புதனுடைய சாரத்தில் போகும்போது நல்ல வளர்ச்சிகளும் நல்ல ஏற்றங்களும் கொடுக்கும். வேலையில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய மாற்றங்களை தருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. சின்னதாக வந்து ஒரு சின்ன ஒரு ஸ்லாஷிங் இருக்கும். ஏன்னா வந்து இப்போ புதன் வந்து கேதுவுடைய சாரத்தில் போய் கொஞ்சம் வக்கரமாக போகும்போது சில நேரம் வந்து காரியம் டிலே ஆகும். ஸோ நம்ம நினச்ச விஷயங்கள் உடனே நடக்கும், கொஞ்சம் டிலேடாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது மகர லக்னமாக வந்து குரு தசாபுத்தியந்திரம் நடக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வீடுகள் சொத்துக்கள் விற்பனையினால் ஒரு பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ நல்ல ஒரு வளர்ச்சி கிடைப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குங்க. அது வந்து சிறப்பான விஷயந்தான். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா மகர லக்னமாகிறது சனி தசாபுத்தியந்திரம் நடக்கிறவங்க வந்து நல்ல லாபங்கள், நல்ல ஏற்றங்கள், நல்ல ஒரு விஷயங்கள் நடக்கும். சொத்துக்களாக நல்ல லாபங்கள், நல்ல விற்பனை நடக்கும். இப்போ புதிய சொத்துக்கள் வாங்குவதற்கான வாய்ப்பு, பழைய சொத்தை விற்று புது சொத்துக்கள் வாங்குவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. அப்புறம் வந்து மகர லக்னமாக வந்து புதன் தசாபுத்தியந்திரம் நடக்கணும். புதன் கேதுடைய சார்ந்து வக்கரமாக போகும்போது கொஞ்சம் வந்து வேலையில் வந்து கொஞ்சம் சுணக்கங்கள், கொஞ்சம் டிலே ஆகிற மாதிரியான ஃபீலே கண்டிப்பாக கிடைக்கும். மற்றபடி கடன் சில பேருக்கு வந்து கொஞ்சம் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் நிறைய பேருக்கு இருக்குங்க. அதுக்கப்புறம் மகர லக்னமாக இருந்து கேது தசாபுத்தியந்திரம் கேது வந்து சந்திரனுடைய சாரத்தில் போகும்போது நல்ல ஒரு தந்தை சார்ந்த விஷயங்கள், நல்ல லாபங்கள், நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அது வந்து ரொம்ப சிறப்பான விஷயங்கள் தான். 9ல் கேது 9 அப்பாவுடைய விஷயங்கள் வந்து அப்பா வெடுக்கு பேசுகிறது வந்து தவிர்க்க முடியாது. தந்தைக்கு வந்து சில நேரங்களில் வந்து தேவையில்லாத ஒரு சின்ன ட்ரீட்மெண்ட் கிடைப்பதற்கான வாய்ப்பு, ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கான ஒரு விஷயமும் இருக்கும். அது கொஞ்சம் கவனமாக இருக்கும். வெளிநாட்டில் இருக்கவங்க வந்து கொஞ்சம் அந்த சேஃப்டி மெஷர்ஸாக வந்து அந்த லீகல் சம்மந்தமான விஷயங்கள் வந்து கொஞ்சம் வந்து கரெக்டாக எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ அது மட்டும் பார்த்துக்கோங்க. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மகர லக்னமாக வந்து சுக்கிர தசாபுத்தி அந்த பெரிய வளர்ச்சிகள், பெரிய ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுவும் பார்த்திங்கன்னா தொழில் ரீதியான விஷயங்கள் நீங்கள் கடன் கேட்டிங்கன்னா கடன் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்குது. கம்யூனிகேஷன் துறை, ஆன்லைன் துறையில் இருக்கிறவங்க வந்து பெரிய லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ என்னை பொறுத்தவரை நல்ல அமைதியாக இருந்து ஒரு இடத்துல வந்து நம்ம பிரார்த்தனை பண்ணுங்கள். இறைவன் நம்மளோட ஒன்றும் போது கண்டிப்பாக சிறப்பான பகுதியில் கண்டிப்பாக நடக்குங்க. கும்பராசி. ஸோ கும்பராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ராசியிலே வந்து சனி வந்து இருக்கும்போது கொஞ்சம் உங்களுக்குள்ளே வந்து சோம்பேறித்தனம் நிறைய வருங்க. ஸோ அது வந்து ஒன்றுமே பண்ண முடியாது. குடும்பத்திற்கு தேவையான பணம் சம்பாதிக்கணுங்கிற எண்ணங்களும் நிறைய இருக்கும். ஸோ 2ஆம் அதிபதி 3ல் இருக்கும்போது கொஞ்சம் சின்ன கலகங்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. ஏன்னா வந்து தேவையில்லாத ஒரு விஷயங்கள் வந்து மறைமுகமாக சில பேர் பேசுறது, பின்னாடி பேசுறது நினச்சி கொஞ்சம் இது பண்ணிங்க, அதெல்லாம் கண்டுக்காமல் போகிறது ரொம்ப நல்லது. 3ஆம் அதிபதி உங்களுக்கு வந்து ராசியிலே இருக்கும்போது புதிய முயற்சிகள் நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதுக்கப்புறம் 4ஆம் அதிபதி மற்றும் 9ஆம் அதிபதியான சுக்கிரன் 2ல் உச்சமாகும்போது தந்தை தாயார் சம்பந்தமான விஷயம் பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்புகள், உங்களுக்கு தேவையான பணம் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லாயிருக்கு. சொத்துக்களால் ஒரு பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லா இருக்குங்க. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா 5ஆம் அதிபதியான புதன். ஸோ 5ஆம் அதிபதியான புதன் வந்து 3ல் கேதுவுடைய சாரத்தில் இருக்கும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும் உங்களுக்கு. ஏன்னா வந்து அது என்ன மாதிரி விஷயங்களும் போது 3, 8ன்னு வந்தனாலே அதீதமான டென்ஷனை கொடுத்துரும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகள் விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஆன்மீக சுற்றுலா இதெல்லாம் வந்து போகிறது கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க. ஏன்னா சாமியெல்லாம் வீட்டிலேருந்தே கும்பிட்டுக்கோங்க. சும்மா நிறைய பிரயாணம் பண்ணி ஒரு ஆன்மீகத்தில் வந்து போகிறது வந்து கொஞ்சம் தவிர்த்துக்கிறது நல்லது. அதுக்கப்புறம் வந்து பூர்வீக சொத்துக்கள் சம்மந்தமான விஷயம், வழக்குகள் சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் வந்து இப்போதைக்கு ஆஃப் பண்ணி இருக்கிறது நல்லது. இப்போ வந்து வாய்தா வாங்கிக்கோங்க. ஓகேங்களா. 6ஆம் அதிபதி சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல லாபங்களை ஆரம்பத்தில் திங்கள் செவ்வாயில் கொடுக்கும். அதுக்கப்புறம் நல்ல முயற்சிகள், நல்ல ஏற்றங்கள், வேலையில் நல்ல மாற்றங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள், அதுக்கப்புறம் பெருத்த லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 7ஆம் அதிபதி சூரியன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2லிருந்து நல்ல பெருத்த லாபங்களை கொடுப்பார். கணவன் மனைவி உறவுலாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். பட் இருந்தாலும் அது புதனுடைய சாரத்தில் போகும்போது தேவையில்லாத ஒரு தர்க்கங்களையும் குழந்தைகளால் வந்து ஒரு வாக்குவாதங்களையும் ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குங்க. மற்றபடி வந்து 8ஆம் அதிபதி புதன் வந்து பார்த்திங்கன்னா 3ல் இருக்கும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். யாருக்காச்சும் வாக்கு கொடுக்குறோன்னு வச்சுப்போமே, நான் ஒரு கமிட்மெண்ட்டோ வாக்கு கொடுக்குறோம், கொஞ்சம் யோசித்து கொடுக்குறது ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 9ஆம் அதிபதி வந்து சுக்கிரன் வந்து 2ல் இருக்கும்போது வெளிநாட்டில் இருக்கும்போது பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்பு, நல்ல வளர்ச்சி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதெல்லாமே ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 10ஆம் அதிபதி செவ்வாய் வந்து ராசியில் புதிய தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்பு, அதற்கான விஷயங்களில் ஈடுபட்டு அதனால் ஒரு நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பும் ரொம்ப நல்லா இருக்குது. 11ஆம் அதிபதி குரு வந்து பார்த்திங்கன்னா 3ல் இருக்கும்போது அதுவும் சுக்கிரனுடைய சாரத்தில் வந்து ஒரு பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்பு, பெரிய லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ அது நல்ல விஷயம் தான். நண்பர்களாலும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரும் பணம் ரொட்டேஷன் வர்றதுக்கான வாய்ப்புகள் நல்லாவே இருக்குது. அதுக்கப்புறம் உங்களுக்கு 12ஆம் அதிபதி உங்கள் ராசியிலே இருக்கும்போது கொஞ்சம் செலவுகள் அதிகமாக இருந்தாலும் ஓரளவு கண்ட்ரோல் பண்ணிடலாம். ஓகேங்களா. ஸோ அதுக்கான வருமானங்கள் கண்டிப்பாக வருதுங்க. ஸோ இதுவரை வந்து பார்த்தது பொது பலன்கள். இப்போ பார்க்கும்போது தசாபுத்தி பலன்கள் எப்படி இருக்கும். கும்ப லக்னமாக இருந்து சூரிய தசாபுத்தி அந்த 7ஆம் அதிபதியான சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2ல் இருக்கும்போது கணவன் மனைவி உறவு ரொம்ப சிறப்பாக இருக்கும். இருந்தாலும் புதனுடைய சாரத்தில் போகும்போது தேவையில்லாத ஒரு மனக்குழப்பங்களையோ சந்தேகங்களை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு இருக்குன்னா ரொம்ப கவனமாக இருக்கும். குழந்தைகளை வந்து சின்ன வந்து சண்டை சச்சரவு வர்றதுனால கொஞ்சம் யோசித்து பேசுறது ரொம்ப நல்லது.
அதுக்கப்புறம் வந்து கும்ப லக்னமாக இருந்து சந்திர தசாபுத்தி அந்தரம் நடக்கணும், நல்ல லாபம் நல்ல ஏற்றங்கள் ரொம்ப சிறப்பான விஷயங்கள்லாம் கண்டிப்பாக இருக்குங்க. அதுக்கப்புறம் கும்ப லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுத்தி அந்தரம் நடக்கணும் எப்படி இருக்கும்னும் போது செவ்வாய் வந்து உங்களுக்கு ராசியிலே இருந்து அவர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஏற்றங்கள், அதாவது 3 10ஆம் அதிபதியாக இருந்து ராசியில் இருக்கும்போது புதிய தொழிலும் நிறைய மாற்றங்கள் நிறைய முயற்சிகள் எடுப்பீங்க. அதனால் நிறைய சேஞ்சஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கும். உங்கள் முயற்சிகள் பெரிய வெற்றிகள், அதுக்கான ஒரு பொருளாதார ரீதியில் வந்து ஒரு ஏற்றம் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது கும்ப லக்னமாக இருந்து ராகு தசாபுத்தி அந்தரம் ராகு வந்து புதனுடைய சாதத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். குடும்பத்தில் வந்து தேவையில்லாத மன உளைச்சல்கள் ஒரு டென்ஷன் வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். 5 8 வந்து குழந்தைகளால் வந்து ஒரு டென்ஷன் வரும். அது மட்டும் ஆன்மீக சுற்றுலா பயணங்களெல்லாம் வந்து கொஞ்சம் தவிர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதுக்கப்புறம் கும்ப லக்னமாக வந்து குரு தசாபுத்தி அந்தரம் நடக்கும் வந்து பார்த்திங்கன்னா குரு வந்து சுக்கிரனுடைய சாரத்தில் போகும்போது நல்ல லாபங்கள் நல்ல ஒரு ஏற்றங்கள் பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இருந்தாலும் சின்ன சின்ன கலகங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஆனால் பணம் வருமானா கண்டிப்பாக பணம் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. அதுவும் பூர்வீக சம்பந்தமான சொத்துக்கள் அப்பா அம்மாவனால் நல்ல பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது கும்ப லக்னமாக இருந்து சனி தசாபுத்தி அந்தரம் நடக்கும் வந்து சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசியிலேருந்து ராகுலேயும் பெரிய பணம் வருவதற்கான வாய்ப்பு பெரிய ஒரு வளர்ச்சி கிடைப்பதற்கான வாய்ப்பு. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா குருடைய சாரத்தில் போகும்போது இந்த குரு சுக்கிரன் போதே ஒரு பெரும் பணம் பெரிய ஒரு லெவலில் வந்து வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாவே இருக்குங்க. ஸோ கும்ப லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி அந்தரம் நடக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா புதன் வந்து 5 8ஆம் அதிபதி வந்து உங்களுக்கு 4இல் வக்கரமாகும்போது குழந்தைகள் 3இல் வக்கரமாகும்போது கொஞ்சம் குழந்தைகளோட பிடிவாதம் அதிகமாக இருக்கும். தேவையில்லாத ஒரு பிடிவாதம் டென்ஷன் பண்ணுவாங்க. ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. அதனால் வந்து நான் கொஞ்சம் சின்ன சின்ன மன உளைச்சல் ஏற்படுவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா கும்ப லக்னமாக இருந்து கேது தசாபுத்தி அந்தோன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதுவும் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து வேலையில் வந்து தேவையில்லாத ஒரு மன உளைச்சல்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு, கடன் சம்மந்தமான விஷயங்களில் மாட்டிக்கிட்ட என்ன பண்ணணும்னு தெரியாமல் முழிக்கிறதுக்கான வாய்ப்புலாம் இருக்கணும். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதனால் கேது வந்து சந்திரனுடைய சாலமும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது கும்ப லக்னமாக இருந்து சுக்கிர தசாபுத்தி அந்தரம் நடக்கணும் வந்து பார்த்திங்கன்னா சுக்கிரன் வந்து 2இல் உச்சமாகும்போது அப்பா அம்மா சம்மந்தமான விஷயங்கள் பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்பு நல்ல வளர்ச்சி கிடைப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ ஒரு நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்கள்லாம் இருக்கணும்னா பிரார்த்தனை ரொம்ப அவசியங்க. மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக வந்து நல்ல விஷயங்களுக்கு நல்ல மாற்றங்கள் கண்டிப்பாக ஏற்படுங்க. மீனராசி. ஸோ மீனராசிக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படின்போது உங்களது ராசி அதிபதி 2இல் இருக்கார். அதுவும் சுக்கிரனுடைய சாரத்தில் இருக்கும்போது ஒரு பெரும் பணம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நல்லா இருக்குது. நல்ல பணத்தை பொறுத்தவரை ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பட் இருந்தாலும் அது சுக்கிரனுடைய சாரத்தில் போகும்போது 3 8 போது கொஞ்சம் தேவையில்லாத ஒரு டென்ஷனை மைண்டுக்குள்ளே வந்துடும். அது மட்டும் இல்லாமல் ஒரு அது பண்ணணும் இது பண்ணணும் குடும்பத்துக்கு அது பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேட்டஸ் நிறைய இருக்கும். ஒரு பெரும் பணம் முதலீடு இந்த மாதிரி விஷயங்களை இப்போ பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அது தொழில் ரீதியான விஷயங்களில் கொஞ்சம் பார்த்து இது பண்ணுங்கள். ஏன்னா வந்து ஃபண்ட்ஸை வந்து ஒரு ஆசை காட்டி ஏதாச்சும் ஒரு இதில் வந்து இன்வெஸ்ட் பண்ண விட்டு அதுக்கப்புறம் இழுபறி ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னா ரொம்ப கவனமாக இருக்கணும். அதுக்கப்புறம் 2ஆம் அதிபதி 2 அதிபதி வந்து செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 12இல் இருக்கும்போது என்ன மாதிரி விஷயங்கள் போது 2 9ஆம் அதிபதி 12இலும் நிறைய ட்ராவல் இருக்கும் நிறைய விஷயங்களுக்கு அலைவீங்க. பட் அது வந்து ரொம்ப சூப்பராகவும் இருக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. மற்றபடி வந்து மீன ராசிக்காரருக்கு வந்து 3 8ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து ராசியிலே உச்சமாக ரொம்ப டென்ஷனுங்க. தேவையில்லாத டென்ஷன்லாம் வந்து மண்டையில் போட்டுட்டு உழைப்பிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதுவும் சனியுடைய சாரத்தில் இருக்கும்போது ஒரு விரயங்கள். ஸோ பெரும் பணம் வந்தாலும் பின்னாடி வந்து இதாச்சுங்கிற விஷயங்கள் ஒரு என்ன சொல்கிறது பெரிய லாபம் வரணுன்றதுக்காக செஞ்ச விஷயத்துக்காக வர டென்ஷன் இதெல்லாம் இருக்கும். ஸோ அதனால் இன்வெஸ்ட்மெண்ட் பருவது ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள். 4ஆம் அதிபதியான புதன் 4 மற்றும் 7ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 2இல் இருக்கும்போது அது வக்கரமாக இருக்கும்போது தாயார் மற்றும் மனைவி வந்து கொஞ்சம் பிடிவாதமாக இருப்பாங்க. ஒரு சில விஷயங்கள் ரொம்ப பிடிவாதமாக இருக்கிறது நம்மளை கொஞ்சம் டென்ஷன் படுத்துறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்கணும். 5ஆம் அதிபதிக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல விஷயங்கள் குழந்தைகளோட வளர்ச்சிகள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். நல்ல ஏற்றங்கள் நல்ல ஒரு மாற்றங்கள்லாம் சிறப்பாக இருக்குது. 6ஆம் அதிபதியான சூரியன் வந்து ராசியில் வந்து வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கிறதுலாம் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும். வேலையில் வந்து அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. சில இழுபறிகள் இருக்கும். ஸோ வேலையில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஜாயின் பண்ணுவோம். பட் இருந்தாலும் அது நமக்கு நினச்ச மாதிரி இல்லாமல் கொஞ்சம் இழுபறியாக இருக்குதோ அப்படிங்கிற ஃபீல் கண்டிப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 7ஆம் அதிபதி. ஸோ 7ஆம் அதிபதி புதன் வந்து கேதுவோடு இருக்கும்போது கொஞ்சம் வந்து கணவன் மனைவிகளோட சின்ன ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோ ஒரு சின்ன வாக்குவாதங்கள் அவங்க கண்டிஷன் போகிறது வந்து நமக்கு பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி எண்ணங்களும் நிறைய இருக்கும். 8ஆம் அதிபதி சுக்கிரன் வந்து ராசியிலே இருக்கும்போது நமக்கு தேவையில்லாத ஒரு மன உளைச்சலும் டென்ஷனையும் உருவாக்கிடும். ஸோ கொஞ்சம் கவனமாக இருக்கணும். 9ஆம் அதிபதி. ஸோ 9ஆம் அதிபதியை வந்து உங்களுக்கு வந்து செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ராசியிலே இருந்து ராகுடைய சாரத்தில் இருக்கும்போது வெளிநாட்டில் இருக்கும்போது ஒரு பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்புகள் நல்ல வளர்ச்சி கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ அது நல்ல விஷயம் தான். 10ஆம் அதிபதி வந்து குரு வந்து 2இல் இருந்து அதுவும் சுக்கிரனுடைய சாரத்தில் வந்து பெரும் பணம் பெரும் தொழில் வாய்ப்புகள்லாம் இருக்கும். பட் இருந்தாலும் 1க்கு 10 வாட்டி யோசித்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். ஸோ அந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும். 11ஆம் அதிபதி உங்களுக்கு வந்து
12 இருக்கும்போது கொஞ்சம் செலவுகள் ஜாஸ்தி இருக்கும். மற்றபடி நண்பர்கள் சார்ந்த குழுவோடு கொஞ்சம் ஜாலியாக சுற்றுறது இந்த மாதிரி விஷயங்கள் நிறையா இருக்குங்க. மற்றபடி எல்லாமே சிறப்பு தான். என்னை பொறுத்தவரை நல்ல ஒரு சந்தோஷம் குதூகலம் இருக்கணும். பிரார்த்தனை ரொம்ப அவசியங்க. ஸோ மனதார வந்து பிரார்த்தனை பண்ணணும். ஸோ இப்போ வந்து தசாபுத்தி பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ மீன லக்னமாக இருந்து சூரிய திசை புத்தி அந்த நடக்கும் எப்படி இருக்கும். சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசியிலே இருந்து 6 இருக்கும்போது வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல ஏற்றங்கள் அற்புதமாக இருக்குங்க. கடன் கேட்டிருந்தீங்கன்னா கடன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நல்லா இருக்குது. 2ஆம் அதிபதியான செவ்வாய். ஸோ 2ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னா 2 9ஆம் அதிபதி கொஞ்சம் உங்களுக்கு வந்து 12 இருக்கும்போது கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கும். குடும்பத்திற்காக கொஞ்சம் அலைச்சல்கள் இந்த மாதிரி விஷயங்களும். ஆனால் வந்து பணம் வருமானா கண்டிப்பாக பணம் வருவதற்கான வாய்ப்பு தான் ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து மீன லக்னமாக இருந்து சந்திர தசாபுத்தி அந்தரம் நடக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும்போது சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 5ஆம் அதிபதியாக இருந்து ரொம்ப சிறப்பான பலன்கள் நல்ல ஒரு ஏற்றங்கள் குழந்தைகளோட விஷயம் நல்ல லாபங்கள் நல்ல ஒரு வசதிகள்லாம் சூப்பராக இருக்குங்க. ஸோ நல்லாவே இருக்கும். அது ஒரு டென்ஷன் லெஸ்ஸாக தான் இருக்குது. ஒன்றும் வந்து பாதிக்கிற மாதிரி இல்லை. மற்றபடி வந்து மீன லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுத்தி அந்தரம் நடக்கும். செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2 மற்றும் 9ஆம் அதிபதி உங்களுக்கு வந்து 12 இருக்கும்போது நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பு, பொருளாதார ரீதியாக வந்து கொஞ்சம் அலைச்சல் இருப்பதற்கான வாய்ப்பு, தந்தை சார்ந்த விஷயங்கள் வந்து பொருளாதார ரீதியாகவும் அங்கங்கே போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குங்க. ஸோ அது கொஞ்சம் பார்த்துக்கணும். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா மீன லக்னமாக இருந்து ராகு தசாபுத்தி அந்தரம் நடக்கும்போது ராகு வந்து பார்த்திங்கன்னா ராசியிலே இருந்து அது புதனுடைய சாரத்தில் போகும்போது கொஞ்சம் அந்த ஒரு கணவன் மனைவிக்கினோட தேவையில்லாத ஒரு வாக்குவாதங்கள் ஸ்ட்ரெஸ் வரும், பிடிவாதங்கள் இருப்பதற்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க, வேறு வழி கிடையாது. ஓகேங்களா. ஸோ மீன லக்னமாக இருந்து ராகு தசாபுத்தி அந்தரம் நடக்கும் புதனுடைய சாரத்தில் இருக்கும்போது புதன் வந்து 4 7 கணவன் மனைவியோட கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸு டென்ஷன் பிடிவாதங்கள் இருக்கும். நான் முதலே சொன்ன மாதிரி தான். ஸோ அதை பார்த்துக்கங்க. மீன லக்னமாக இருந்து குரு தசாபுத்தி அந்தரம் நடக்கும்போது பார்த்திங்கன்னா குரு வந்து பார்த்திங்கன்னா 10ஆம் அதிபதியாக இந்த 2 இருந்து சுக்கிரனுடைய சாரத்தில் போகும்போது பெரும் தொழில் வாய்ப்புகள் நிறைய வரும். ஸோ இருந்தாலும் வந்து கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் பார்க்குன்றது ரொம்ப 1க்கு 10 வாட்டி யோசிச்சு பண்ணுங்கள். தேவையில்லாத ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அதனால் ஒரு ஸ்ட்ரெஸ் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸோ அதனால் பெரும் பணம் இன்வெஸ்ட்மெண்ட்ன்றது கொஞ்சம் தவிர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் மீன லக்னமாக இருந்து சனி தசாபுத்தி அந்தரம் நடக்கும்போது சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 11ஆம் அதிபதி 12 ராகுடைய சாரத்தில் நிறைய தொழில் வாய்ப்புகள் நல்ல லாபங்கள் வரும். பட் இருந்தாலும் அலைச்சல்கள் நிறையா இருக்குங்க. ஸோ அலைச்சல்கள் நல்ல ஒரு இது. ஆனால் பெரும் பணம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு தேவைன்னா கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லா இருக்குது. மீன லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி அந்தரம் நடக்கணும் எப்படி இருக்கும். ஸோ புதன் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வக்கரமாக போய் அது கேதுடைய இருக்கும்போது கொஞ்சம் கணவன் மனைவியினோட தேவையில்லாத வாக்குவாதங்கள் என்னது நான் இப்படி தான் இருக்கணும் அப்படி தான் இருக்கணும்னு சொல்லிட்டு கண்டிஷன் போடுறது இதெல்லாம் பார்த்து கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்டாக இருக்கும். வேறு வழியில் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஓட்டுங்க, என்ன பண்ணுறது. இது கொஞ்சம் வக்கரம்னாலே வந்து நம்ம சொல்கிறதை கேட்காம பிடிவாதம் பிடிக்கிறது. ஸோ அதை ஒன்றும் பண்ணுவோம். தாயாரும் வந்து சில நேரங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணாமல் ஏதாவது ஏடாவிடமாக பேசுகிறது வந்து தவிர்க்க முடியாது. ஸோ அதையும் கொஞ்சம் பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து மீன லக்னமாக இருந்து கேது தசாபுத்தி அந்த நடக்கும். கேது வந்து பார்த்திங்கன்னா சந்திரனுடைய சாரத்தில் போகும்போது ஒன்றும் பெரிய ப்ராப்ளம்னு சொல்ல முடியாது. குழந்தைகளுடைய விஷயத்துக்காக கணவன் மனைவிக்கினோட வந்து அப்பப்போ தர்க்கங்கள் நடக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. ஆன்மீக சுற்றுலா பயணங்களெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் வந்து மீன லக்னமாக இருந்து சுக்கிர தசாபுத்தி அந்தரம் நடக்கிறவங்க சுக்கிரன் வந்து உங்களுக்கு உச்சமாக அது வந்து உங்களுக்கு லக்னத்துக்கே வரும்போது ரொம்ப ஸ்ட்ரெஸ் டென்ஷனாக அதிகமாக இருக்கும். அது 3 8 தேவையில்லாத ஒரு விஷயத்துக்காக ஐயோ இப்படி பண்ணிட்டோமே அப்படி பண்ணிட்டோமே ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு டென்ஷன் வரும். அதுக்கான செலவுகளை பார்த்து ரொம்ப பயப்படுவீங்க. இவ்வளோ செலவாகுது அவ்வளோ செலவாகும் போது ஒரு ஸ்ட்ரெஸ்ஸையும் டென்ஷனையும் கண்டிப்பாக கொடுக்கும். அதனால் கொஞ்சம் ஜாகிரதையாக பார்த்து செலவு பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஸோ மற்றபடி எல்லாமே சிறப்பு தான். ஸோ என்னை பொறுத்தவரை அமைதியாக உட்காந்து இறைவனோட ஒரு பிரார்த்தனை பண்ணுங்கள். ஸோ மனதோடு ஒன்றி போய் பிரார்த்தனை பண்ணுவோம். கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்பு தான் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்களாக இருக்குன்னா பிரார்த்தனை ரொம்ப அவசியங்க. டிப் ஆஃப் த வீக்கில் இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து இப்போ வந்து நாட்டில் வந்து நிறைய விஷயங்கள் பார்க்குறோம். நான் தான் சித்தர், நான் தான் சாமி, இந்த மாதிரி வந்து நிறைய பேர் வந்து சொல்லிக்கிட்டு வராங்க. ஸோ அவங்க சாமியா இல்லைங்கிறதுலாம் அடுத்த விஷயம். பட் யார் சாமி யார் கரெக்டான ஆளுங்கிறத முதல்ல வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். இதில் வந்து என்ன பியூட்டினா நிறைய பேர் வந்து சாமின்னு சொல்லிவிட்டு அவங்கள காலில் விடுறதுனால நமக்கு என்ன கிடைக்க போகுது முதல்ல அதை தெரிஞ்சுக்கோங்க. இன்னொன்று ஒரு சாமி வந்து ஒரு 50,000 1 லட்சத்தையோ வாங்கிட்டு நான் ஆசீர்வாதம் பண்ணுறேன் அவங்களுக்கு எல்லாம் கிடைக்குன்னா அப்போ அவர் சாமியா அப்படிங்கிற லெவலையும் நமக்கு ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் இருக்குது. ஓகேங்களா. ஸோ முதல்ல வந்து யார் சாமி யார் ஆசாமி. ஸோ சாமிங்கிறவர் வந்து முதல்ல வந்து சித்தர்கள் எப்படி இருப்பாங்க. சித்தர்கள்ங்கிறது பார்த்திங்கன்னா அவங்க காட்டில் இருப்பாங்க, அவங்க நாட்டுக்கு வரவே மாட்டாங்க. முதல்ல அது புரிஞ்சுக்கோங்க. அவங்க ஏதாச்சும் ஆள் அரவம் இல்லாத இடத்துல உட்காந்து தியானம் பண்ணுவாங்க, இறைவனாக ஒன்றி இருப்பாங்களே வழியா. அவங்க வந்து உங்களுக்கு வந்து ஆசீர்வாதம் பண்ணி உங்களுக்கு எல்லாமே பண்ணணும்னு அவங்களுக்கு அவசியம் கிடையாது. நீங்கள் வந்து அங்கே போகும்போது ஏதோ கண்ணில் படும்போது ஏதோ ஒரு விஷயத்தில் வந்து அவங்களுக்கு வந்து நல்லதுன்னு படுதுன்னா அப்போ ஆசீர்வாதம் வாங்கினா உண்ட வழியை
எந்த சித்தரும் உங்களை தேடி வந்து ஆசீர்வாதம் பண்ண மாட்டாங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கோங்க. ஸோ அதனால் வந்து சித்தர்கள் நாட்டுக்கு வருவாங்கன்றதை வந்து உங்கள் மைண்ட்லேருந்து எடுத்துருங்க. ஓகேங்களா? ஒரு சாமியாரால் வந்து உங்களை வந்து நல்வழிப்படுத்த முடியும்னா நிறைய சாமியார்கள் வந்திருப்பாங்களே, அந்த மாதிரிலாம் யாரும் வந்து வர முடியாதுங்கிறத மெயினாக எடுத்துக்கோங்க. அதே நேரத்தில் வந்து சித்தர்கள் இருக்காங்களா, அவங்கள எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறதுங்கிறத சொல்லிடுறேன். ஸோ சித்தர்கள் வந்து எப்படி இருப்பாங்கன்னா, சித்தர்கள் ஜென்ரலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம கண்ணுக்கு வந்து தெரிய ரொம்ப ரேரு. ஓகேங்களா? ரொம்ப ரொம்ப ரேரு. நீங்கள் பார்த்துருக்கீங்கன்னா, நான் பார்க்கலைங்க. நான் வந்து சித்தர்களை வந்து நான் நேரடியாக பார்த்ததில்லை, ஆனால் உணர்ந்திருக்கேன். எப்படி உணர்ந்திருக்கேன்னா, நான் தியானத்தாலும் ஒரு இறை வழிபாட்டில் இருக்கும்போது வந்து சித்தர்களை என்னால் உணர முடிஞ்சுது. எங்களை வந்து அவங்கள ஃபீல் பண்ண முடிஞ்சுது. பட் ஆனால் எனக்கு வந்து அந்த இது கிடைக்கல. ஆனால் சித்தர்களை பார்த்த ஒரு சிலரை நான் மீட் பண்ணியிருக்கேன். ஸோ அவங்கக்கிட்ட நான் கேட்கும்போது அவங்ககிட்ட கேட்டிருக்கேன், எப்படிங்க நீங்கள் சித்தர்களை பார்க்குறீங்க அப்படின்போது, காட்டு வழியாக நடந்து போயிட்டுருப்பாங்க. ஒரு கொல்லிமலை அந்த மாதிரி ஒரு ஏரியாக்கள், ஒரு சில ஏரியாக்கள், பழனிமலை, ஒரு ஏரியாக்கள் அவங்க போவாங்க. அவங்க வந்து சில தியானங்களுக்காகவும் சில விஷயத்துக்காகவும் போகும்போது ஒரு சில இடங்களில் வந்து திடீர்னு ஒருத்தர் இருப்பாராம், துணியே இருக்காது அவங்கள்ட்ட. ஸோ துணியே இருக்காது, ஆனால் அவங்க வந்து மெடிடேஷனில் இருப்பாங்க. நமக்கு பார்த்தோன்னே ஒரு மாதிரியாக இருக்கும், என்னடா அது அப்படின்னு சொல்லி திரும்பி பார்த்தா ஆள் இருக்க மாட்டாங்க. அதே நேரத்தில் வந்து அவங்க இருக்கிற இடம் இருக்குன்னா சில பேர் வந்து குப்பை தொட்டி, குப்பை கூலங்கள்லாம் இருப்பாங்க. என்ன அப்படி இப்படின்னு கண்ணாமலாம் பேசிகிட்டு இருப்பாங்க. நம்ம பார்த்தா வந்து ஒரு மனநலம் பாதிக்கப்பட்டவரோ அப்படிங்கிற லெவலில் நமக்கு தோணும். ஸோ அந்த மாதிரி ஒருத்தர் இருப்பார். ஆனால் நீங்கள் எப்படி ஐடென்டிஃபை பண்ணலான்னா, அவரை பார்க்கும்போது அந்த இடம் வந்து ரொம்ப நறுமணமாக இருக்கும். அவங்க இருக்கிற இடம் வந்து ஒரு மாதிரியாக இருந்தாலும் சுற்றி வந்து ஒரு விபூதி ஸ்மெல்லோ ஒரு நறுமணமோ வீசுவதை கண்டிப்பாக வந்து உணர முடியும். ஆனால் அவங்க அழுக்காக இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு ஆட்கள் கண்டிப்பாக பார்க்க முடியுது. அது மட்டும் இல்லாமல் நிறைய அதுக்கு வந்து நீங்கள் நாட்டில் கூட பார்க்கணும். சில பேர் வந்து ஏதோ ஒரு காட்டுக்குள்ளெல்லாம் இருப்பாங்க, நமக்கு தெரியாது. ஏன்னா அவங்க வந்து ஏன் வரமாட்டாங்கன்றதுக்கு ஒரு காரணம் இருக்குது. ஏன் வந்து அவங்க சராசரி மக்களோட சித்தர்கள் தொடர்பு கொள்வதில்லைன்னா, அவங்க வந்து இறைவனை நோக்கி பிரார்த்தனை பண்ணி மனதார பிரார்த்தனை பண்ணும்போது அவங்க அந்த பவர்ஸ்லாம் இருக்குங்க. இப்போ உதாரணத்துக்கு வந்து ஒருத்தர் வந்து ஒரு பவர் ஏற்றிக்கிறாருன்னு வச்சுக்கோமே, ஒரு இறைவனை உண்டு இறைவனோட இறைவனாக இருந்து ஒரு பவர்ஸ் ஏற்றிட்டு வராருன்னா, அவர் நாட்டுக்குள்ளே வராருன்னு வச்சுப்போம். நாட்டுக்குள்ளே வந்துட்டு ஒரு 100 பேருக்கு அவர் பார்க்கும்போது அவருக்கு அந்த பவர் இருக்கும். அவரை வச்சு ஆசீர்வாதம் பண்ணுறது அதில் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இதே வந்து ஒரு 10,000 பேர் 1,00,000 பேர் வந்தாங்கன்னு வைங்களேன், 10,000 பேர் 1,00,000 பேர் ஒரே இடத்துல இருந்து பார்க்கும்போது இவர் வந்து ஒரு நல்ல ஒரு டிவைன் பவர் வச்சுருக்கார். ஆனால் எதிரில் வந்து 1,00,000 பேர் வந்து ஒரு நெகட்டிவ் பவராக, கெட்டவன் நல்லவன் எல்லோரும் தானே வருவான். ஸோ அவனுடைய அத்தனை நெகட்டிவும் இவர் மேலே படும்போது இவருடைய பாசிட்டிவ் எனர்ஜி ஃபுல்லாகவே காலியாகிடும். ஸோ அதுக்கப்புறம் அவரும் ஒரு சராசரி மனிதனாகும். இப்போ உதாரணத்துக்கு சொல்ல போனால் ஒரு மனிதர் இருந்தார், அவர் வந்து பெஸ்ட்டு ஹீலருங்க, ஒரு சிறந்த ஹீலர். இனி வேறு கண்ட்ரியில் போய் செட்டில் ஆகிட்டார். ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா ஹீலிங்கில் வந்து ரொம்ப சூப்பர். திரு விசு அவர்கள், ஸோ இறந்து போன திரைப்பட இயக்குனர் கதாசிரியர் விசு அவர்னு சொல்லியிருக்காரு, என் ஒய்ஃப்க்கு வந்து பிரச்சனைன்னு போகும்போது அந்த ஹீலிங்கில் வந்து அவர் க்யூர் பண்ணியிருக்காரு. அவ்வளோ சூப்பராக க்யூர் பண்ணார். எவ்வளோ டாக்டர்ஸ்கிட்ட போயும் ஹீல் ஆகாதது ஹீல் பண்ணியிருக்காருங்கிறது வந்து அவங்க சொன்னாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு சூப்பர்மேன் என்ன. ஆனால் அவர் வந்து பொதுமக்கள்கிட்ட நடுவில் வந்ததுக்கப்புறம் அவங்க கண்கள் பட அவரோட பவர் இறங்கி அவர் ரொம்ப சராசரியான மனிதராக மாறினாருங்கிறதும் உண்மையான விஷயம். எதுக்கு சொல்கிறேன்னா, சித்தர்கள் உங்கள்கிட்ட வரமாட்டாங்க. நீங்கள் தேடி பார்த்து கிடச்சிதுன்னா உங்களுடைய என்ன சொல்கிறது, உங்களோட பாக்கியம். அதுக்காக வந்து நீங்கள் போய்ட்டு இன்னொரு சாமியார் இருக்கார் அவர்கிட்ட போனால் எனக்கு எல்லாம் கிடைக்கும்னு சொல்லிட்டு பைத்தியகாரத்தமாக போய் மாட்டிக்காதீங்க. அதுக்கு பதிலாக நீங்கள் உங்களுக்கு ரொம்ப கடன் இருக்குது, ரொம்ப பிரச்சனைகள் இருக்குது, அடுத்த லெவல் போக முடியலன்னா சித்தர் சமாதிகள் இருக்குது பார்த்திங்களா, அங்கே போய் பிரார்த்தனை பண்ணணும். அதுவும் பௌர்ணமிகளில் போய்ட்டு நீங்கள் பிரார்த்தனை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அந்த வைப்ரேஷனில் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும்ன்றது தான் உண்மையான விஷயம். அதனால் வந்து நான் சாமியார், நான் அகோரி இப்படிலாம் சொல்லிகிட்டு இருக்கணும் நம்பி நீங்கள் போய் பணத்தையும் நேரத்தையும் விரயமாக்காதீர்கள் அப்படிங்கிறது தான் இந்த வாட்டி டிப் ஆஃப் த வீக். கண்டிப்பாக வந்து இறைவனை நீங்கள் பார்க்க முடியும், உணர முடியும். ஓகேங்களா? பார்க்குறத விட உணர முடியும், உள்ளூர உணர முடியும். அதனால் ஒரு அமைதியான இடத்துல உட்காந்து மெடிடேட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்ச சாமி ஏதோ தியானம் பண்ணுங்கள், அது சாண்டிங் பண்ணுங்கள். இப்போ ஓம் நமச்சிவாய சாண்டிங் பண்ணுங்கள், சூப்பராக இருக்குங்க. சாமிக்கிட்டலாம் வந்து நீங்கள் வந்து ஒரு சமாதிகளுக்கு போயிட்டு அதுவும் பௌர்ணமி நேரத்தில் வந்து அமைதியாக போய் உட்காந்து பாருங்கள், அவ்வளோ நல்லாயிருக்கும், அவ்வளோ வந்து பவர்ஸ் கிடைக்கும். ஸோ அதெல்லாம் வந்து பண்ணி பாருங்க, கண்டிப்பாக இறைவனை நீங்கள் காண முடியும். அதனால் லோக்கல் ஆசாமிகிட்ட போய் ஏமாறுறீங்கன்னு சொல்லிட்டு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். நன்றி, வணக்கம்.